வெட்டி ரைடர் சேனல் பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லா பைக்கர்ஸோட ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன், எல்லா பேஷன் ரைடர்ஸும் கண்டிப்பாக இங்கே போகணுன்னு நினைக்கிற இடம். ஈவன் நான் என்னோட ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனாக இந்த ஒரு இடத்த வச்சுட்டு இருந்தேன். நான் லேண்ட் ஆஃப் ஹை பாசன்னு சொல்லுவாங்க. இப்போவே உங்களுக்கு என்ன இடம் தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் none other than லடாக். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் லடாக்ல எந்தெந்த இடத்துக்குலாம் போயிருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஆல்ரெடி அப் டு டேட்டாக ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணலாடி இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் லடாக்கில் நாங்கள் போன இடத்தோட மேப்பு இதுதான். எங்களோட இந்தியா ட்ரிப் வீடியோஸ் இப்போதைக்கு நாங்கள் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த லடாக் சீசனால் நிறைய பேர் லடாக் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்ககிட்டயே நிறைய பேர் லடாக்கு என்னென்ன பிளான் பண்ணோம், எப்படி பிளான் பண்ணணும் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த சீரீஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் இன்கேஸ் நீங்கள் லடாக் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கம்மிங் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாத பாருங்கள். நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஹேசல் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் என்னென்ன இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம், எப்படிலாம் போகணும், சோலோவாக போனால் என்ன வேணும், கப்பலாக போகலாமா, ஆர்கனைசர்ஸ் குரூப்போட போகலாமா, எல்லாமே நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த ட்ரிப்பு நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூஸ் பண்ணி எங்களால் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா லடாக்கில் நிறைய இடத்துல நெட்வொர்க் கிடைக்காது. ஸோ அதனால் கஷ்டப்பட்டு எங்கள் மேனேஜர்ஸ் கிட்ட லீவ்லாம் கேட்டுட்டு அவங்க கிட்ட அப்ரூவலாம் வாங்கிட்டோம். தேங்க்ஸ் டு அவர் மேனேஜர்ஸ். இந்த வாட்டி நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசிங் குரூப்போட தான் போனோம். அந்த ஆர்கனைசிங் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஈகிள் எக்ஸ்பெடிஷன். நான் எனக்கு இந்த ஆர்கனைசிங் குரூப்போட போய்ட்டு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதே குரூப் இல்லை, வேறு குரூப்போட போயிருக்கேன். நான் மேகாலயா, ஸ்பிட்டி வேலி, சிறப்பூஞ்சி அதெல்லாம் ஒரு ஆர்கனைசிங் குரூப்போட தான் போனேன். அந்த குரூப் இருந்த த ட்ரீம் ரைடர்ஸ் குரூப். அவங்களும் உண்மையிலேயே சூப்பரான ஒரு ஆர்கனைசிங் குரூப்பு. அவங்களோட வெப்சைட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வாட்டி நாங்கள் ஏன் கோல்டன் ஈகிள் எக்ஸ்பெடிஷன் நாங்கள் சூஸ் பண்ணோன்னா, எங்களுக்கு கேட்ட டேட்ஸில் ட்ரீம் ரைடர்ஸ் இல்லை. அதனால தான் இந்த குரூப்பை சூஸ் பண்ணோம். இந்த ஆர்கனைசிங் குரூப்போட போதில் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே பைக்கு, பெட்ரோலு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லஞ்ச் நம்ம தான் வாங்கிக்கணும், ஏன்னா நம்ம வெளில சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால தான் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா நானும் என் ஒய்ஃபும் போகிறதுனால ஆல்மோஸ்ட் 12 டேஸ் நாங்கள் இந்த ட்ரிப் இருக்குது. 12 டேஸ்க்கான லக்கேஜ் நினச்சி பாருங்கள். இது எல்லாத்தையுமே நான் பைக்கில் எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த ஆர்கனைசிங் குரூப்போட போனீங்கன்னா நம்ம கூடயே ஒரு பிக்கப் ட்ரக் வரும். ஸோ நம்ம சூட் கேஸ் எது எடுத்துகிட்டு வந்தாலும் அதை ஏற்றி வச்சிடலாம். நம்ம எங்கே போய் இறங்கணுமோ அந்த இடத்துல இறக்கி வச்சுருவாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் மெயினாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லடாக்கு மெயினாக வந்துட்டாலே பெட்ரோல் தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா லடாக் கேரியர், பெட்ரோல் கேன் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிக்கப் ட்ரக்கில் ஒரு பெரிய பேரல் நிறைய பெட்ரோல் வச்சுருப்பாங்க. நீங்கள் சுற்றி முடிச்ச அப்புறம் நைட்டு பார்க் பண்ணிங்களே, அப்போ நீங்கள் கீயை அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா போகிறோம். நைட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா உங்களோட பெட்ரோல் மீட்டர் எஃப்ல இருக்கும். அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கு, ஃபஸ்ட் எய்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்கப் ட்ராக்கில் ஆக்சிஜனும் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்டிடியூட் சிக்னஸ் வருவாங்க. ஸோ அதுக்காகவே இங்கே ஆக்சிஜனும் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் அந்த அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது போக போக நீங்கள் பார்ப்பீங்க. இது மட்டும் இல்லாத நிறைய விஷயம் வரப்போகிற எபிசோட்ஸில் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூர்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம பெங்களூர் டு டெல்லி போக போகிறோம் ஃப்ளைட்டில். டெல்லியிலேருந்து மணாலிக்கு பஸ்ஸில் போக போகிறோம். மணாலிலேருந்து கம்ப்ளீட் லே லடாக் பைக்கில் சுற்ற போகிறோம். பெங்களூர் ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. ஆஸ் யூஷுவல் ஏர்லியாக வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதனால இங்கே சாப்பிட்டுட்டோம். ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தடவை இட்லி வடை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இட்லி வடையை ஆர்டர் பண்ணிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு நம்ம சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி நினச்சே பார்க்க முடியாது. செக்இன்லாம் சுமூகமாக முடிஞ்சுது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி நம்மளோட ஏர்போர்ட்டுக்கு போனால் நம்மளோட லக்கேஜோட வெயிட் பார்த்தீங்கன்னா செக்இன் லக்கேஜில் 15 kgs வச்சுக்கலாம், ஹேண்ட் லக்கேஜில் 7 kgs வச்சுக்கலாம். ஸோ அதனால் ஹெல்மெட்ஸை நாங்கள் கையிலே தூக்கிக்கிட்டோம். ஏன்னா இவங்க எங்கே தூக்கி போடுவாங்கன்னு தெரியாது, டேமேஜ் ஆகிடும் இல்லையா. அதனால் அப்படியே பேசிகிட்டே உட்காந்துட்டு மொபைலில் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தபோது அப்படியே டைம் பாஸ் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா போர்டிங்கும் டைம் ஆகிடுச்சு. இந்த போர்டிங் பஸ் வந்துருச்சு. இப்போ நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ட்ரிப்போட எக்ஸைட்மெண்ட்டை பற்றி நான் சொல்லணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லடாக் போகிறதே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு. அதை விட பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸே இந்த ட்ரிப்புக்கு வரணும் போது இன்னும் எக்ஸைட்மெண்ட். அந்த எக்ஸைட்மெண்ட்டோட போகிறேன். ஒருத்தன் ஹைதராபாத்லேருந்து வரான், ஒருத்தன் வைசாக்லேருந்து வரான். ஸோ எல்லோரும் நாங்கள் இப்போ டெல்லியில் மீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கே ஹைப்பர் எக்ஸைட்டடாக இருக்கும். வாங்க ஃப்ளைட்டில் போகலாம். இட்ஸ் டைம் டு டேக் ஆஃப். I got you, and you got me too. You can ride all the blue. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணோன்னே எப்போ போட நம்ம அதே ரோடை பார்த்துட்டு ஐயோ எத்தனோண்டு இருக்குது பெரிய இந்த ரோடுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே 2 பேரும் பேசிட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு டக்குன்னு ஒரு பவர் நாப் எடுத்துட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா டெல்லிக்கு லேண்ட் ஆகிட்டோன்னே பார்த்தா டிங்கு மொபைலில் மெசேஜ் வேற யாரையும் ஃப்ரெண்ட்ஸில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதே ஜோஷோட கடன்னு ஓடணும்.
ஓடி போய் பார்த்தா இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு யஷ்வந்த். இந்த யஷ்வந்தை பற்றி சொல்லணும்னா நானும் இவனும் ஒரு ஆல்மோஸ்ட் 8 years ஃப்ரெண்டு, என்னோட எக்ஸ் கலீக்னு சொல்லலாம். இவனும் ஒரு பேஷனேட் ரைடர். நாங்கள் 2 பேரும் ஒரே ரைடிங் குரூப்பில் இருப்போம். நிறைய இடத்துல பைக் ரைட்ஸ் போயிருக்கோம். நாங்கள் இந்த பைக் ரைடும் இவன் கூட போகிறதுல எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறமா இவங்க தான் சிவா, கிராந்தி. இவங்கள நாங்கள் எங்கே மீட் பண்ணோம்னா, நான் இந்தியா ட்ரிப் பண்ணும்போது நான் பஞ்சாபில் மீட் பண்ணேன். பஞ்சாப்லேருந்து பீர், மெக்லோட்கஞ்ச், மணாலி ஃபுல்லாக எங்கள் கூட தான் அவங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணாங்க. 2 பேருமே வெரி பேஷனேட் ட்ராவலர்ஸ். இவங்க அப்பயே சொல்லிட்டாங்க லடாக் போகும்போது என்னை கண்டிப்பாக கூப்பிடுங்கன்னாங்க. சரி ஏதோ பேச்சுக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சேன். நானும் சரி லடாக் போகும்போது அவங்கள கூப்பிட்டேன். உடனே பிளான் பண்ணிவிட்டு இவங்களும் வந்துட்டாங்க. கன்வேலேருந்து எல்லாருமே லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா சாப்பிட போய்ட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பஸ்ஸில் போக போகிறோம் இல்லை, இந்த பஸ்ஸு எங்கே நிறுத்த போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டே எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இந்த பேக்கேஜில் ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து எக்ஸ்க்ளூடட். இப்போ வந்து டெல்லியிலேருந்து மணாலிக்கு போக போகிறோம். அந்த மணாலிக்கு போகிற பஸ் சார்ஜஸ் வந்து அந்த பேக்கேஜில் இன்க்ளூடட் தான். இந்த பஸ்ஸு நம்ம இப்போ எங்கே போய் ஏறணும்னா மஜ்னுகா டிலாவில் போய் ஏறணும். இந்த மஜ்னுகா டிலா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட்லேருந்து அரௌண்ட் 15 kilometers. சரி நாங்கள் குரூப் வந்ததுனால நாங்கள் ஒரு கேப் புக் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாப் போகிறோம். பஸ் ஸ்டாண்டு ஆல்ரெடி எங்கள் குரூப்பில் ஒருத்தர் வரவர் அங்கே வெயிட் பண்ணுறதுனால எங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காரு. பஸ் எங்கே நிற்குது, எங்கே வரணும்னு சொல்லிட்டு தான். பஸ் ஸ்டாப் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப கம்ஃபர்டபுளான பஸ் தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா நைட்டு சில இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த இடத்துல சாப்பிடும் போது ஒருக்கா மெனு கார்டை பார்த்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க ஹோட்டலாக இருக்கும், நீங்கள் இவ்வளோ தான் பட்ஜெட்டாக நினச்சிட்டு இருப்பீங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அதை அனுபவப்பட்டுட்டோம். அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு ஹெட்ஸ்அப். இது ஓவர்நைட் ஜேர்னி பஸ்னால தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு பார்த்துட்டு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சீனரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மலை, ஃபாகு, மலை மேலே இருக்க க்ளவுடு, சைடில் ரிவரு, அந்த பியாஸ் ரிவருன்னுவாங்க. சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா நீங்கள் வந்து மணாலி ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 o'clock ஆகும். அந்த 8-9 o'clock உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சீனிங்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதோட ஒரு சாம்பிள் தான் இது. ஜஸ்ட் ஒரு டீ கடையில் நிறுத்திப்பாங்க. அந்த டீ கடைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பால்கனி மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த பால்கனியில் இந்த வியூவை பார்த்தாலே போகிறோம் நம்ம என்ன மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோன்னு உங்களுக்கே தெரிய வரும். பாருங்கள், ஒன்று மணாலி ரீச் ஆகிறதுக்கு 75 kilometers கிட்ட இருக்குது. பட் த அட்வென்ச்சர் பிகின்ஸ். ஒரு வழியாக சேஃபாக இந்த ஓவர் நைட் ஜேர்னியை ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து மணாலி ரீச் ஆகிட்டோம். இந்த ஆர்கனைசிங் குரூப் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆல்ரெடி கேப் அமைச்சிட்டு கேப் எங்களுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எங்களோட ஸ்டே பார்த்திங்கன்னா இந்த மணாலி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் 5 kilometers தான். மணாலி பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நாள் கழிச்சு சுமோ காரில் போகிறோம் நாங்கள். இதுதான் அமித். பார்த்த கொஞ்ச நேரத்துலேயே சூப்பராக ஜெல்லப் ஆகிட்டு ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் சூப்பரான எங்கள் வைப்லேயே அவரும் எங்கள் கூட இருந்தார். இப்போ நம்ம மணாலிக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த மணாலியில் நாங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட்டு. இந்த ரெசார்ட் வந்து எங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல். ஏன்னா நாங்கள் ஒரு 3 years பேக் வந்து ஸ்பிட்டிக்கு வந்திருந்தோம். அதுவும் ஒரு குரூப்போட தான் வந்திருந்தோம். அந்த குரூப்போட வரும்போது நாங்கள் இதே ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மெமரிஸும் எங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசிங் குரூப் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது என்னோடய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர் நம்மளை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு இங்கே வெயிட் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் தான் இந்த ஸோ குரூப்பு வெல்கம் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. இங்கே பார்த்தா யாருமே கிடையாது. இந்த மாதிரி நாங்கள் மூட்டை முடிச்சுலாம் இங்கே வச்சுட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். யாராச்சும் வருவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு குடனுக்குள்ளே எங்களை அமைச்சிட்டு இங்கே வந்து நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ரூம் தந்துடுவோம்னு மட்டும் சொல்லிட்டாங்க. சரி அதுவாச்சும் பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு சரி உட்கார இடம் கிடச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் நிம்மதியாக உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா யாருன்னு பார்த்தா நெல்லின்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் ராக் டர்ட் பார்க்கணும்னு பெங்களூரில் இருக்குது. இந்த ஆஃப் ரோடிங்கு, அதுக்கப்புறம் இந்த டர்ட் ட்ராக் ரேசிங்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற இடம். அந்த இடத்துல இவர் ஒன் ஆஃப் த கோச். நான் வந்து ஒரு 2-3 years பேக் நான் அந்த இடத்துக்கு போகும்போது நான் அப்போ மீட் பண்ணுறேன். அப்படியே அவர்கிட்ட ஒரு ஹாய் பாய்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம் நாங்கள் இந்த ஹோட்டல்லையே. சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தோம். எவ்வளோ நேரம்ப்பா உட்காந்து இருக்குது, எப்போப்பா ரூம் சாவி தருவீங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் குரல் குத்துனே தான் இந்தாப்பா ரூம் சாவின்னு சொல்லிட்டு தந்தாங்க. ஆனால் ரூம் போனதில் ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு இந்த ரூம் பற்றி தெரியும், சூப்பரான ரூம் தான். ரூம்குள்ளே என்ட்ராதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே ஒரு 30 minutes தான். அதுக்குள்ளே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுங்க, கீழே வந்துடுங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் போனோம், அதுக்கே ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் எல்லாம் கடை ரெஃப்ரெஷ் ஆக போகிறோம். 30 minutes அப்புறமா கீழே போகிறோம்.
ஷாப்பிங் கிளம்புறோம். சொன்ன மாதிரியே எல்லாமே கிளம்பி ஷார்ப்பாக கீழே வந்துட்டாங்க. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா மணாலியில் இருக்க மால் ரோடு போக போகிறோம். நாங்கள் தங்கியிருந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா மால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் நாங்கள் தங்கியிருந்த ஸ்டே வந்து ரொம்ப உள்ளே இருக்கிறதுனால வெளியில் வரதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். அங்கே அதுக்கு எதுவும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிறீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மெடிசன்ஸ் வந்து இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு என்னென்ன மெடிசன் பர்சனலாக நீங்கள் வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா காமன் மெடிசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமாக்ஸ் டேப்லெட். இந்த டைமாக்ஸ் டேப்லெட்டை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு முக்கியமான டேப்லெட் இந்த லதாக்குன்னு சொல்லுவேன் நான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ராவலரு இல்லை திடீர்னு லதாக் வந்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே யாராச்சும் உங்கள் கூட வந்தாங்கன்னா இந்த டேப்லெட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஸ்பிட்டிக் போன தடவை போகும்போது இதை வந்து யூஸ் பண்ணி இதோட அட்வான்டேஜஸ் நான் பார்த்தேன். நான் மேலே போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். உங்களுக்கு அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமாக்ஸ் டேப்லெட் யூஸ் ஆகும். உங்களுக்கு இது போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும் உங்கள் பாடியில். அதுக்காக தான் இந்த டேப்லெட் போடும். இந்த டேப்லெட் எப்போனா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஒரு ஹை ஆல்டிடியூட் போக போகிறீங்கன்னா ஒரு 24 hours முன்னாடி இதை போட்டுருங்க. அப்புறமா தான் இது ஆக்டிவேட் ஆகும்னு எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் என்ன பண்ணுறேன்னா நீங்களும் இந்த டேப்லெட்டை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த டேப்லெட் சாப்பிட்டா என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. சாப்பிட்லன்னா என்னென்ன ஆகணும் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. மெயின் ரோடுக்கு வந்துட்டப்பறம் நீங்கள் இதர் பஸ்ஸில் போகலாம் இல்லை ஆட்டோவில் போகலாம். ஆனால் நாங்கள் வெயிட் பண்ண நேரத்தில் பஸ் எதுவும் வராதனால நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம். நாங்கள் இப்போ நம்ம ஆட்டோவில் ஏறி மால் ரோடுக்கு போயிட்டுருக்கோம். இந்த மால் ரோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிப்புக்கான எல்லா திங்ஸும் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது ஐயோ நான் இது வாங்கலையே அது வாங்கலையே தெர்மல்ஸ் வாங்கலையே ஸ்வெட்டர் வாங்கலையே ஜாக்கெட் வாங்கலையே நீங்கள் நினச்சிங்கன்னா எதுக்குமே கவலைப்படாதீங்க. எல்லாமே இங்கே கிடைக்கும். நல்ல குவாலிட்டிலையும் கிடைக்கும் நான் சொல்வேன். ஆல்ரெடி நாங்கள் இந்தியா ட்ரிப் முடிச்சதுனால எல்லா சாமானும் நாங்கள் வாங்கிட்டோம். ஆனால் சரி என் கூட வந்தவங்க நிறைய சாமான் வாங்குறாங்க வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே வந்து பார்த்தோன்னே கலர் க்ளவுஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். அதெல்லாம் பார்த்த உடனே இது வாங்கலாமா அது வாங்கலாம்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எது உங்களுக்கு வேணுமோ வாங்குங்க. எது வேணும்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு தேவைப்படுறது தெர்மல்ஸ் கண்டிப்பாக வாங்கிங்க. ரொம்ப ஒரு மேண்டட்ரியான விஷயம். அதுக்கப்புறமா க்ளவுஸ், ரைடிங் க்ளவுஸ் இருந்தாலும் சரி ஒரு உள்ளன் க்ளவுஸும் வாங்கிக்கோங்க. அது வந்து நீங்கள் எப்படி குளிர் தாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் க்ளவுஸஸ்லாம் அங்கே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இன்னொரு மெயின் மேட்ரு என்னென்னா கம்பூட்ஸ் தான் வேணாம்பா என்கிட்ட இந்த மாதிரி டெக்கத்லான் ஷூஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லதாக்கில் எக்கச்சக்க வாட்டர் கிராசிங் இருக்குது. அந்த வாட்டர் கிராசிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸ் நீங்கள் டெக்கத்லானில் வாங்கலாம் நனைஞ்சு போச்சுன்னா, அதாவது ட்ரெக்கிங் ஷூஸ்லாம் நனைஞ்சு போச்சுன்னா அது காயறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அங்கே வெயில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதே நீங்கள் இந்த கம்பூட்ஸ் வாங்கினீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் மக் மாதிரி தண்ணி உள்ளே போச்சுன்னா அப்படியே மொண்டு ஊற்றி நீங்கள் பாட்டு மறுபடியும் ஓட்ட ஆரம்பிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் வாங்கும்போது ரெயின் பேண்ட்டை வாங்கிக்கோங்க, ரெயின் ஜாக்கெட்டை வாங்கிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ மழை பெய்யும்னே சொல்ல முடியாது. லதாக்கில் திடீர்னு மழை பெய்யும். அப்படி மழை பெய்யும் போது நீங்கள் வந்து ஒரு சில இடத்துல வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரெயின் கோட் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் பாட்டு மழையில் ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு போய்ட்டுருக்கலாம். அது மட்டும் இல்லாத நிறைய விஷயம் இந்த ட்ரிப்புக்கு தேவைப்படும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். இந்த ட்ரிப்புக்கு நீங்கள் பிளான் பண்ணும்போது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கும் போது சரி சாப்பிட போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். சாப்பிட போகலான்னு பார்த்தா கரெக்டாக நாங்கள் ஒரு ஹோட்டல் வாசலில் இருந்தோம். அந்த ஹோட்டல் பேர் தான் சாப்ஸ்டிக்ஸ். நீங்கள் சைனீஸ் ஃபுட் வந்து இங்கே ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உண்மையிலேயே ஃப்ரைட் ரைஸ் நாங்கள் வாங்கின சிக்கன் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வேளை இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்குது எல்லாத்துலேயுமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேஸ்ட் பண்ணாத சாப்பிடுங்க. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு எப்போ போல் நாங்கள் வந்து ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசிங் ட்ரிப் நடக்கும்போது 7 மணிக்கு ப்ரீஃபிங் ஆரம்பிப்பாங்க. ப்ரீஃபிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த 10 நாள் இந்த ட்ரிப்பில் என்னென்ன நடக்க போகுது, நம்ம எங்கெங்கே போக போகிறோம், நீங்கள் எதுக்கெலாம் ரெடியாக இருக்கணும், எதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லா விஷயமே நம்மளுக்கு வந்து இந்த ப்ரீஃபிங்கில் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாமே ஆர்வமாக போயிட்டுருக்கோம் ரூமுக்கு. ஹோட்டல்லாம் ரீச் ஆகிட்டு கொண்டா கீழே வெயிட் பண்ணியிருந்தோம். சரி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்களா ப்ரீஃபிங்கை பற்றின்னு சொன்னாங்க. எதுவும் சொல்கிற மாதிரி தெரில. சரி எல்லா ரூமுக்கு போயிட்டு சரி என் ரூமுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். எல்லோரும் என் ரூமுக்கு வந்துட்டாங்க. சரி போர் அடிச்சிரு அப்படியே ஊனோ காய்ச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். சரி 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, எவனோ வந்த மாதிரி தெரில. 10 மணிக்கு ஒருத்தர் வந்தார். சரி 10 மணிக்கு தான் ப்ரீஃபிங் கொடுக்க வராங்களே, ஏதோ ரூம் அரேஞ்ச் பண்ணி ப்ரீஃபிங் மாதிரி சொல்லுவாங்க பார்த்தா பார்க்கிங்லேயே ஏதோ ரகசியம் சொல்லிட்டு போயிட்டார் அவர். அதாவது நாளைக்கு இத்தனை மணிக்கு ரெடியாக இருங்க, வண்டி வந்துடும்,
நாளைக்கு பைக் எல்லாமே ரெடி ஆகிடும். ஒரு லீடர் வருவார், அவர் தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறாரு. நாளைக்கு எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சூன் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த கிளைமேட் வந்து ரொம்ப வஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அங்கே. ஏன்னா ரொம்ப கோல்டாங்க. டேரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஆல்மோஸ்ட் லைக் 15,000-16,000 ஃபீட் ஹைக்கு டேரெக்டாக போகிறோம் நாளைக்கு. ப்ரீவியஸ் ஆர்கனைசிங் குரூப்போட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசிங் குரூப் அப் டு த மார்க் இல்லை நான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் அவங்க குரூப்புக்குள்ளேயே வேறு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 10 days என்ன ஆக போகுது ஏது ஆக போகுதுன்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் இனிமேல் பார்க்க போகிறீங்க. வெட்டி ரைடர் சேனல் பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா சர்ச்சூன்ற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். போன எபிசோட் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த எபிசோடும் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா நான் வண்டி ஓட்டுறதுனால நான் ரோட்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஓட்டணும். ஆனால் இவன் பின்னாடி உட்காந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாலும் ரசிச்சுட்டு இடத்த எல்லாத்துமே அதே மாதிரி உங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். எப்படின்னா நான் இன்ஸ்டா 360 ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு 360 வீடியோஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் நேராக ரோடை மட்டும் எங்கூட பார்த்துன்னு வர வேணாம், சுற்றி மலையில் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களோட சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அங்கே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கோங்க. நாங்கள் போடுற நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் என்கிட்ட கேள்வி கேட்கணுன்னா இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு டிஎம் பண்ணலாம். உங்களுக்கு நான் குயிக்காக ரிப்ளை பண்ணுவேன். இப்போ இட்ஸ் டைம் டு சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போவோம். குட் மார்னிங் மலையாளின்னு சொல்லிட்டு காலங்கத்தில் எல்லாம் ரெடி ஆகிட்டு பக்கா செட்டப்லாம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடியதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களோட பிக்கப் ட்ரக் வந்து ரெடியாக வெயிட் பண்ணுது. எல்லா லக்கேஜும் அதில் லோட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஆர்கனைசிங் கூட வரவங்க மோஸ்ட்லி ரெகுலர் ரைடர்ஸாக இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ரைடிங் கேஸும் இருக்காது. ஸோ இந்த ஒரு ட்ரிப்புக்காக நம்ம ரைடிங் கேஸ்லாம் வாங்கணும்னு யோசிப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஏன்னா இந்த மாதிரி ஆர்கனைசிங் குரூப்போட வரும்போது அவங்களே பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்டு, நீ கார்டு, ஹெல்மெட், க்ளவுஸ்னு எல்லாமே தந்துடுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா நான் என்னோட ரைடிங்கு ஆல்மோஸ்ட் நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரைடிங் பேண்ட்டு, ஹெல்மெட்டு, க்ளவுஸ் அதெல்லாம் நானே எடுத்துகிட்டு வந்தேன். ரைடிங் ஜாக்கெட்டை எடுத்து வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் ஸ்பேஸ் இல்லாதனால சரி இவங்க கொடுக்குற ஜாக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எல்லாம் அவங்க சைஸுக்கு ஏற்ற ஜாக்கெட்லாம் சூஸ் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு வெளில போகலான்னு பார்த்தா காலங்காத்தாலே இங்கே ஒரு பஞ்சாயத்து. என்னன்னா இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த சேர் பார்த்தீங்கன்னா வெயிலையும் மழையிலையும் பட்டு இத்து போய் கிடந்துச்சு. அந்த சேரில் உட்காந்த உடனே படக்குன்னு உடச்சிடுச்சு. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் தான் இந்த சேரை உடைச்சிங்க, இந்த சேருக்கு 500 ரூபாய் தரணும். டே இந்த இத்து போன சேருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை இதெல்லாம் வந்து புதுசான சேரு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்புறமா எதுக்கு ஆர்கியூமெண்ட், ஒருவேளை சேர் புதுசா இல்லை நாம் வெயிட் அதிகமான்றது நம்ம எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கு போல பண்ணி 500 ரூபான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். சரி போனது போச்சுன்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா நம்ம லீடர் நம்மளுக்காக கில்லி மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலங்காத்தாலே வந்துடுச்சு. எல்லாம் அவங்கவுங்க பைக் எனக்கு இந்த பைக் வேணும் அந்த பைக் வேணும் சூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த ஒயிட் கலர் ஹிமாலயன் தான் வேணும். ஏன்னா நான் இப்போ தான் என்னோட ஹிமாலயனை விற்றேன். அந்த ஃபீலிங்ஸாகவே நான் என்ன ஒயிட் ஹிமாலயன் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன். யார் எதுவும் பிரச்சனை பண்ணாத எனக்கு கொடுத்துட்டாங்க. மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் மணாலிக்கு வந்துட்டு இந்த ஹிமாலயன் பைக்கில் உட்காந்தோடனே ஐ ஆம் பேக் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கு. நான் பெரிய ஃபீலிங்கு, நம்ம பைக்கில் போனால் தான் நம்ம கெத்து அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுவும் கரெக்டு தான். அப்படி யோசிக்கிறவங்க இந்த மாதிரி குரூப்போட வரும்போது உங்கள் பைக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ், நீங்கள் பில்லியனோட வந்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ், இல்லை எனக்கு பைக்கே வானப்பா நான் எஸ்யூவியில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு பேக்கேஜ் இருக்குது. இந்த பெட்ரோல் பங்க் நிற்கிறோம். இங்கே எவ்வளோ பெட்ரோல் போனோம் எல்லா விஷயத்தையும் இவங்க சொல்லுவாங்க. டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. இன்னிலேருந்து நெக்ஸ்ட் 9 days நம்ம பைக்கில் சுற்ற போகிறோம். இங்கேருந்து சர்ச்சு வந்து 177 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. மேப்பில் வந்து ஆல்மோஸ்ட் 6 to 7 hours போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம டீ பிரேக், லஞ்ச் பிரேக் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக 8 to 10 hours ஆகிடும் நினைக்கிறேன். ஏன்னா ரோட் கண்டிஷனும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ரோட் கண்டிஷன் மட்டும் இல்லாத இப்போ ஆல்டிடியூட் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,700 feet கிட்ட நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த விஷயம் எங்கள் நேற்றே தெரிய வந்ததுனால நேற்று ராத்திரி டின்னர் சாப்பிடும் போதே சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே ஆளுக்கு ஒரு டைமாக்ஸ் டேப்லெட் போட்டுக்கிட்டோம். பார்ப்போம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. இந்த லடாக் ட்ரிப்பில் இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜ் வரும். இந்த பிரிட்ஜை பார்த்தாலே ஒரு தனி குஷி தான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சோலாங் வேலி. இந்த சோலாங் வேலி வந்து ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் பிளேஸ். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக ஸ்கீயிங்கு, பேராகிளைடிங், ஜிப் லைன் இந்த மாதிரி நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இதோட சீசன் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வரும்போது டிசம்பரில் வந்திருந்தேன். இந்த இந்தியா ட்ரிப் பண்ணும்போது பயங்கரமான கூட்டம். அது மட்டும் இல்லாத இந்த செக் போஸ்ட் பார்க்குறீங்க இல்லையா, இதோட லாஸ்ட் நீங்கள் பைக்கில் வந்தாலும் சரி நார்மல் காரில் வந்தாலும் சரி இங்கேருந்து எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி 4-wheel டிரைவ் தான் அலவுடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோலம் போடுறதுக்காக வாசல் தெளிச்சு வச்ச மாதிரி இருக்கு இல்லையா அந்த ரோடு, இது இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும்.
ஸோ 4-wheel டிரைவால் மட்டும்தான் இந்த மாதிரி இடத்துல போக முடியுன்றதுக்காக வெறும் 4-wheel டிரைவ் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனாலவே போன தடவை நான் இங்கே வந்தப்போ அட்டல் டனல் போயே ஆகணுன்றதுக்காக ஒரு பொலேரோ பிக்கப் ட்ரக்கு ரெண்ட்டுக்கு எடுத்து போனோம் நாங்கள். இந்த இடத்துக்கு வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா இப்போ பார்க்குற க்ரீனரி, இந்த மலை எதுவுமே தெரியாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்னோவில் கவர் இருக்கும், பியோர் ஒயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது நாங்கள் உங்களுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரே ஸ்க்ரீனில் நான் டிசம்பர் வந்தப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். We don't need the past in our lives for tomorrow. Never see the end of the night filled with sorrow. What do we do to love? What do we do to love? What do we do to love? எஸ், நம்ம அட்டல் டனலுக்கு வந்தாச்சு. இந்த அட்டல் டனலுக்கு வந்தோடனே ஒரு தனி குஷி. இவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துக்கு நான் பைக்கில் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு வேறு போய் இந்த போலீஸ் நடுவில் இருந்தாங்க, ஏதாவது செக்கிங்காக நிப்பாட்டுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோடனே செம்ம ஜாலியாகிடுச்சு எங்களுக்கு. கேமரா இப்படி திருப்பி எடுக்குதும், அப்படி திருப்பி எடுக்குதும், இவனை ஃபோட்டோ எடுக்குதும், அவனை ஃபோட்டோ எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே ஜாலி பண்ணின்னு இருந்தேன் உள்ளே. இந்த அட்டல் டனலை பற்றி ஒரு சின்ன இன்ஃபோ என்னன்னா, இந்த அட்டல் டனல் வந்து பார்த்தீங்கன்னா 9.02 கிலோமீட்டர்ஸ் லென்த்து. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ஹைவே சிங்கிள் டியூப் டனல் இன் த வேர்ல்ட் விச் இஸ் பில்ட் அபவுட் 10K feet. என்னதான் இந்த அட்டல் டனலுக்குள்ள போன தடவை பொலேரோல வந்தாலும் இந்த தடவை பைக்கில் அதுவும் நாமளே ஓட்டிட்டு வரும்போது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படிதான் இவ்வளோ பெரிய மலையை கொடாஞ்சி இந்த அளவுக்கு சூப்பராக உள்ள ரோடு போட்டு லைட்டிங் போட்டு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தோணும் போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் நம்ம ப்ரோ டீமுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அட்டல் டனலை விட்டு வெளியில வந்தாச்சு. இப்போ இட்ஸ் டைம் ஃபார் போட்டோ செஷன். போட்டோ செஷன்லாம் முடிச்சிருச்சு. இப்போ பைக் எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பர் பைக் வர நடுவில் போயிட்டு இருந்துச்சு. என்னதான் நாம ஓட்ட முடியலன்னா பார்க்கறதுக்கே செம சூப்பராக இருந்துச்சு. சிசுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். போன தடவை நான் டிசம்பரில் வந்தப்போ இதுதான் லாஸ்ட். இதுக்கு மேலே அலௌடு கிடையாது. இனிமேல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி எல்லாமே இருப்பாங்க. இதுக்கு மேலே எந்த வண்டியுமே அலௌடு கிடையாது அப்பார்ட் ஃப்ரம் மிலிட்ரி வெஹிக்கிள். இந்த வின்டர் சமயத்தில் இந்த சிசு எதுக்காக ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேக் நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸியாக இருக்கும். இந்த ஃப்ரோசன் லேக்கும் அந்த தூரத்தில் தெரியுது ஒரு வாட்டர் ஃபால், அந்த வாட்டர் ஃபாலும் அப்படியே ஃப்ரீஸியாக இருக்கும். அதுதான் இந்த சிசுக்கு ரொம்ப ஃபேமஸ். இப்போ என்னடானா அதில் போட்டிங் ஓட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. நம்ம வீட்டிலேருந்து கிளம்புவோம். இந்த ரைடுக்கான தேவையான நிறைய விஷயத்தை எடுத்து வந்திருப்போம். அதை விட தேவையான விஷயம் இந்த ரைடுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. இந்த லடாக்குக்கு நீங்கள் பைக் ட்ரிப் பிளான் பண்ணுறதா இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக ப்ரோ ரைடராக தான் இருப்பீங்க. ஆனால் என்னோட அட்வைஸ் என்னன்னா, இங்கே ஓவர்டேக் அடிக்கும் போது ரொம்ப பார்த்து அடிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப நேரோ ரோட்ஸு. நீங்கள் உங்களுக்கு விசிபிலிட்டி இருந்தால் மட்டுமே நீங்கள் ஓவர்டேக் பண்ணுங்கள். பிளைண்ட் கர்வில் அப்படியே ஓவர்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு லெஃப்ட்ல ஏறிட்டீங்கன்னா வேலி, கொஞ்சம் அவசரப்பட்டு ரைட்ல ஏறிட்டீங்கன்னா நீங்கள் காலி. Life is a winding road, no telling where it goes. Driving through days and nights, won't stop. என்னடா இந்த ஒரு பெட்ரோல் பங்க் ஆண்டு அதுக்குள்ளே நிறுத்திட்டாங்க, டேங்க் எல்லாமே ஃபில் பண்ணாங்கன்னு நினச்சி பார்த்தா எங்க கூட ஒருத்தர் வந்தார். அவர் வந்து பெட்ரோலே போடலையா. ஏன்னா மணாலியை பெட்ரோல் போடும் போதே தெரிஞ்சிருக்குது அந்த பெட்ரோல் டேங்க் மூடி திறக்க முடியலன்னு சொல்லிட்டு எந்த தைரியத்தில் இவங்க எங்களை எங்க கூட அமிச்சாங்கன்னு தெரியல. இந்த வண்டி ஓட்டுறது என்ன சொன்னாருன்னா, எனக்கு பெட்ரோல் காலியாக வர மாதிரி இருக்குது, இந்த பங்க்லேயே பெட்ரோல் போட்டுருவோம்னு சொன்னார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் எங்களோட எல்லா சாவியும் ட்ரை பண்ணி பார்த்தோம், எதுவுமே ஓப்பன் ஆகல. அம்மா இந்த லீடர் சொன்னால் இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டுங்க, ஒரு மெக்கானிக் ஷெட் வந்துடும், அங்கே போயிட்டு எப்படியாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி இந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்தா இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட நல்ல வேளை எல்லா டூல்ஸுமே இருந்துச்சு. பெட்ரோல் லிட் அப்படியே ஓபன் பண்ணிட்டு பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டோம் நாங்க. நாம இந்த லடாக் ட்ரிப் வந்துட்டோன்னே இந்த லடாக்கை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல போறேன் நான். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த லடாக் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க. அதே சமயத்தில் அப்படியே 360 வியூவில் சுற்றி பார்த்துருவாங்க. லடாக்ன்ற இடம் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரோட இணைஞ்சு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அக்டோபர் 2019 அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாக ஒரு யூனியன் டெரிட்டரி ஆக்கப்பட்டுச்சு. இந்த லடாக்குக்கு 2 கேபிட்டல் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லே, 2வது கேபிட்டல் வந்து கார்கில். இந்த லடாக் ட்ரிப்போட ஒரு பேஸ் லைன் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூரில் போறீங்கன்னா நீங்கள் நந்தில்ஸ் போங்கன்னு சொல்லுவாங்க, சென்னைக்கு போனீங்கன்னா மெரினா பீச் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, மதுரைக்கு போனீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் போங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லடாக்லேயும் நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது.
மேலும் பார்த்தீங்கன்னா லதாக்கே ஒரு சூப்பர் டெஸ்டினேஷன் தான். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் லதாக்கு ஒன்ஸ் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சீனரிஸ் பார்ப்பீங்க, டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸ் பார்ப்பீங்க. கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லேண்ட்ஸ்கேப்பும் மாறும். டோட்டலாக நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பிளானட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆவீங்க. அது மட்டும் இல்லாத இந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு, ஆஃப் ரோட் லவ்வர்ஸ்க்கு எக்கச்சக்கடை இந்த இடத்துல இருக்குது. வாட்டர் கிராசிங், டனல்ஸு, அந்த நேரோ ரோட்ஸில் போகும்போது ஒரு தனி ஃபீலு, வேலி கண்ணு கட்டின தூரத்தில் அந்த ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால உங்கள் மைண்டில் லதாக்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணி வந்துடுங்க. ஏன் உங்களை சீக்கிரம் வர சொல்கிறேன்னா அதை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். நீங்களும் ஜாலியாக எங்கள் கூட சேர்ந்து சுற்றி பார்த்து வந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது பசி எடுக்குது, சாப்பிட போகலாம். ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சாப்பிட்ற ஐட்டமும் இருக்கும். வெஜ் இருக்கும், நான்வெஜ் இருக்கும். நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம். எனக்கு இந்த ஹோட்டல் பற்றிலாம் கவலை கிடையாது. எனக்கு இந்த ஹோட்டலில் இங்கே நிறுத்துகிற இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த மாதிரி ஒரு சூப்பர் சீனரி இருக்கும். அதுக்காகவே நான் சாப்பிட்றது நிறுத்துகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இது எதிர்க்க இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த பிரிட்ஜ் என்னென்னா இந்தியாவோட செகண்ட் லாங்கஸ்ட் பிரிட்ஜா. மோரோவர் இதை கட்டி முடிக்கிறதுக்கு 10 வருஷம் இருக்குது. 10 வருஷம் இந்த பிரிட்ஜை கட்டுறதுன்னு யோசிப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே திங்ஸ் எத்தினதே ஒரு பெரிய கஷ்டம். அது மட்டும் இல்லாத இந்த ஒர்க்கிங் சீசன் ஒரு வருஷத்துக்கே ரொம்ப கம்மி. இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ லதாக்கில் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த வாட்டர் ஃப்ளோ எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னோ கேப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐஸ் மலை மேலே இருக்குது, கொஞ்சமாக உருகிட்டு அதுலேருந்து வர தண்ணி தான் இது. சாப்பிட்டு முடிச்சு நம்மளோட லீட் ரைடர் என்ன சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் தீபக் தல். தல்லுனா ஹிந்தியில் லேக்குன்னு அர்த்தம். ரீச் ஆகிட்ட அப்புறம் பார்த்தா இது ஒரு சின்ன லேக் தான், ஆனால் பட் க்யூட்டாக இருந்துச்சு. ரீச் ஆகின உடனே நம்ம லீட் ரைடர் சொல்லிட்டாரு இங்கே 15 மினிட்ஸ் தான் டைமு, அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு குரூப்போடு வரும்போது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமிங்ஸ் அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே டக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்துடணும். அட உடுப்பா, இந்த தத்னோன் லேக்கை பார்க்கறதுக்கு 15 நிமிஷத்துக்கு மேலே என்ன இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுவும் கரெக்டு தான். வாங்க கிளம்புவோம். இன்னும் சர்ச்சுக்கு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கேயே அந்த ஹை ஆல்டிடியூடுக்கான அந்த ப்ரீத் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்குது. எல்லாமே இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் என்னென்னா இங்கே தான் இப்போ ரெயின் கோட் போட்டுட்ருக்கோம். இவ்வளோ ஈஸியாக வந்துடும். இப்போ தான் அப்படியே கொஞ்சமாக மூச்சு வாங்குது. பேசும்போதே எனக்கு அந்தளவுக்கு மூச்சு வாங்குது. இங்கே அவன் என்னடனா மழை பெய்யுது, குளிர் தாங்க முடியல, மூச்சு விட முடியலன்னு பேசின்னு இருந்தா, பின்னாடி அந்த பையனை பார்த்தீங்களா, வெறும் உடம்புல சரிக்குன்னு விளையாடின்னு இருக்கான். இதுதான் நாங்கள் கிராஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் வாட்டர் கிராசிங். இது சும்மா ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். இந்த வாட்டர் கிராசிங் பண்ணும்போது என்னென்னா, ஆப்போசிட்டில் ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போங்க. ஒரே சமயத்தில் 2 பேரை கிராஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த வண்டி அந்த தண்ணியில் நிற்கலாம், நீங்களும் ஒரே சமயத்தில் தண்ணியில் நிற்கலாம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில சமயம் கிளாஷ் ஆகும். அதனால் எதிர்க்க ஒரு வண்டி வந்துச்சுனாலோ இல்லை உங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி போச்சுனாலும் அந்த வண்டி எந்த ரோட்டில் போகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதாவது எந்த சைடில் போகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதே சைடில் நீங்களும் ஓட்டுங்க. ஸோ தண்ணியில் ஸ்லிப் ஆகிறது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி இங்கே நல்ல டிரைவர்ஸ்லாம் கூட இங்கே இருப்பாங்க. நாம் எந்த வழியில் போனால் சேஃபாக போகலான்றது நம்மளுக்கு போகும்போதே சொல்லிட்டும் போவாங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட கம்பூட்ஸ் ப்ராப்பராக யூஸ் ஆகும். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் லெவல் மேலே இருக்கிறதுனால நீங்கள் நார்மல் ட்ரெக்கிங் ஷூஸ்லாம் போட்டிங்கன்னா அந்த ஷூஸ்குள்ளே தண்ணி போயிட்டு கம்ப்ளீட்டாக சோக் ஆகிடும். ஆனால் நம்ம கம்பூட்ஸ் போட்டதுனால இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிராஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு மகில் தண்ணி மொண்டு ஊற்றுனாவே ஊற்றிட்டு நாம் பாட்டு ரைடை கண்டினியூ பண்ணலாம். இதுதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள். இவரும் நாம் வந்த வழியிலே வந்திருந்தாருன்னா கரெக்டாக வந்திருக்கலாம். ஆனால் இந்த படைப்பை பார்த்தீங்கன்னா ஏன் வழி தனி வழின்னு வந்தார், இந்த தண்ணிக்குள்ளே சிக்கிக்கினார். இது ஒரு ஃபேவரட் ஸ்பாட் எனக்கு. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. இந்த இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பிரிட்ஜு மேலே போகும்போது என்ன மாதிரி சத்தம் வரும் அதே மாதிரி சத்தம் வரும். ஏன்னா நாம் தான் ட்ரெயின் ஓட்டின்னு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் பைக்கில் வந்தாலும் சரி, காரில் வந்தால் கூட சரி, பார்த்து பொறுமையாக வாங்க. டேர்னிங்லாம் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா இதுதான் நிலைமை. ஆல்மோஸ்ட் நாங்கள் சர்ச்சு கிட்ட வந்தாச்சு. இனிமேல் இங்கே பிரேக்லாம் கிடையாது சுட்டாங்க. அப்படியே கீழ்ச்சி கூறு போட்டுக்கின்னு நாங்கள் பாட்டு போயிட்டு சர்ச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். போகும்போதே சொல்லிட்டாங்க, இன்றைக்கி நாங்கள் தங்க போகிறது வந்து 10 ஸ்டே தான். 10 ஸ்டே நார்மலாக சின்ன டென்ட் கிடையாது, இது வந்து ஸ்விஸ் டென்ட்டு. இந்த ஸ்விஸ் டென்ட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த எபிசோடில் காமிப்பேன் நான். ரீச் ஆகின உடனே இதுதான் எங்கள் 10 ஸ்டேன்னு சொன்னாங்க. அவங்கவுங்க டென்ட்டை போய் பிக்கப் பண்ணிட்டோம். உண்மையிலேயே சூப்பரான லொக்கேஷன் இந்த 10 ஸ்டே இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 177 கிலோமீட்டர்ஸ் மணாலிலேருந்து சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஹைவேயில் ஓட்டியிருந்தால் ஒரு 3 ஹவர்ஸ் தான் ஆயிருக்கும். ஆனால் நம்ம இங்கே ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 10 ஹவர்ஸ் ஆச்சு. அந்த 10 ஹவர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் சீனிக்காக நிறைய விதமான சீனரி பார்த்து, லேண்ட்ஸ்கேப் பார்த்து, ரைடிங் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக மாறி நிறைய விஷயம் நம்ம இங்கே பார்த்துட்டு வந்தோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப கவனிச்ச விஷயம் இன்றைக்கி என்னென்னா, நம்ம இருக்கிற இந்த பிஸி சிட்டி லைஃப்பில் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அவங்கள ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ தான் பார்த்துருப்போம். நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்கிறதுக்கோ ஒரு ஸ்மைல் பண்ணுறதுக்கோ தயங்குவோம். ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆப்போசிட்டில் நிறைய ரைடர்ஸ் வந்திருப்பாங்க. நான் நிறைய ரைடர்ஸை கிராஸ் பண்ணியிருப்பேன். அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஹாய் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு லைஃபே ஜாலி தான்ற மாதிரி போகிறாங்க. இதை ஏன் நம்ம தினசரி வாழ்க்கையில் பண்ண மறந்துடும்? தெரியாத யாரோ ஒருத்தருக்கே நம்ம இந்த அளவுக்கு இவ்வளோ ஹாப்பியாக ஹாய் சொல்லும் போது, தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்மைலோட ஒரு ஹாய் சொன்னால் எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். வெற்றி ரைடர் சேனல் பார்க்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சூட் ஒரு இடத்துல இருக்கோம். இது வந்து நம்ம லடாக் போகிற வழியில் தான் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி மணாலிலேருந்து இங்கே வந்து 200 கிலோமீட்டர்ஸு சூப்பரான ஒரு ரைடு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்ததில் இன்னும் ரொம்ப குஷியானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 ஸ்டே தான். இந்த 10 ஸ்டே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாங்கள் பேச முடியல. ஆல்ரெடி நாங்கள் ஹை ஆல்டிடியூடில் இருக்கிறனால கொஞ்சம் நேரம் பேசினாலே ரொம்ப மூச்சு வாங்குது. ஸோ இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து சோக்கர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். 8 ஹவர்ஸ் ஜேர்னி இருக்கும். ஏன்னா லஞ்சு எல்லாமே சாப்பிட வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ போகிற வழி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரத்தை பார்க்க போகிறீங்க. வாங்க, உங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். லாஸ்ட் நைட்டு இங்கே ரீச் ஆகிட்ட அப்புறமா இந்த 10 ஸ்டேல தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். 10 ஸ்டேன்னா இது நார்மல் டென்ட் கிடையாது. இந்த டென்ட் பேர் வந்து ஸ்விஸ் டென்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்விஸ் டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குமோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாத இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெரண்டா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பைக் பார்க் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் உங்கள் ஷூஸ் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர உள்ளே இவ்வளோ பெரிய பெட்ரூம் ஒன்று இருக்கும். மோர் ஓவர் உள்ளே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்கும், வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ளே ஒரு வாஷ் பேசின் இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த பேக்கேஜில் ஏன் ஒரு ரூம் கொடுக்க மாட்டாங்களா, ஒரு 10 ஸ்டே மட்டும் தான் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல ஒரு கான்கிரீட் பில்டிங்கை நீங்கள் பார்க்குறதே ஒரு அபூர்வம். ஏன்னா என்னோட லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், விண்டரில் பார்த்தீங்கன்னா சிசு வரைக்கும் தான் மேக்ஸிமம் அலௌடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டூரிஸ்ட் யாருமே அலௌடு இல்லை. ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 to 7 months தான் எல்லா டூரிஸ்ட்டுமே அலௌடு. அந்த சமயத்தில் அதுக்காக கான்கிரீட் பில்டிங்கை கட்டி யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது நான் தங்கியிருந்த இடத்த உங்களுக்கு நான் ட்ரோன் ஷாட்டில் காமிக்க போகிறேன். வாங்க போகலாம். இதுதான் இந்த லடாக்கோட கடைசி ட்ரோன் ஷாட். ஏன்னா நான் ஃப்ளை பண்ணுற நேரத்தை தான் என்னாச்சுன்னா ஒரு 4-5 மிலிட்ரி வெஹிக்கிள் கிராஸ் ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்தில் நான் ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதை பார்த்தவங்க ரொம்ப பதறி அடைச்சிட்டு ஓடி வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, ப்ளீஸ் இங்கே ட்ரோன் ஃப்ளை பண்ணாதீங்க, மிலிட்ரி வெஹிக்கிள் எதுவும் கிராஸ் ஆகும்போது ஃப்ளை பண்ணாதீங்க. இது மிலிட்ரி கேம்பே இல்லைனாலுமே மிலிட்ரி வெஹிக்கிள் கிராஸ் பண்ணுறப்போ ட்ரோன் ஃப்ளை பண்ணால் அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாத லடாக்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கேம்ப்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ட்ரோன் ஃப்ளை பண்ணால் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரோனுக்கு மட்டும் கிடையாது, இங்கே நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ இந்த ஸ்டே அரேஞ்ச் பண்ண ஓனர்ஸ்க்கு எல்லாருக்குமே ப்ராப்ளம் ஆகும். ஸோ ட்ரோன் ஃப்ளை பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த நாட்டுக்காக உதவி பண்ணுறவங்களுக்கு உபத்திரமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே நான் ட்ரோன் ஃப்ளை பண்ணுறது இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த ஒரு கஷ்டமான முடிவு எடுத்துகிட்ட அப்புறமா சாப்பிட வந்துட்டோன்னே உங்களுக்கு இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன்.
இங்கே இருக்கவங்க எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இங்கே காஃபி டீலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற மாதிரி பேக்கெட் பால்லாம் வாங்க மாட்டாங்க, டெட்ரா மில்க் மட்டும்தான். அந்த டெட்ரா மில்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிட்ட அப்புறமா யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வாய்ப்பு நிறைய இருக்குது தான். ஏன்னா இது ரொம்ப கோல்ட் பிளேஸ்னால பால் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதனால இந்த எக்ஸ்பயர் ஆன பாலே நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. எக்ஸ்பயர் ஆன பால் கெட்டு போவதாக இருக்கலாமே தவிர, ஆனால் கெட்டு போன பால்னால நம்ம வயிறு கெடாத இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னமா நீங்களும் ஒரு காஃபி அடிக்ட் ஆகுதுங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பால் பேக்கெட் பவுடர்லாம் இப்போ விற்கிறாங்க. அந்த பால் பேக்கெட் பவுடர் வச்சுக்கோங்க, காஃபி பவுடர் சேஷே பேக்கெட் வச்சுக்கோங்க. டக்குன்னு ஒரு சுடு தண்ணி எல்லா இடத்துலையும் இங்கே கிடைக்கும். ஒரு சுடு தண்ணி வாங்கிட்டு அதில் கலக்கி குடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாத நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா பிக்கிள், பருப்பொடி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் நீங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா இங்கே இருக்க ஃபுட்டை தான் நீங்கள் சாப்பிட்டாகன்ற அவசியம் இருக்காது. இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி இங்கே சாப்பிட்டுக்கலாம். ட்ரிப்பு கிளம்பி 3 நாள் ஆச்சு. இப்போ தான் நாங்கள் முறையாக அந்த கோல்டன் ஈகிள் எக்ஸ்பெடிஷன் டீமே பார்க்குறோம். அப்போ அந்த ப்ரீஃபிங்னு ஒன்று சொல்லியிருந்தாங்களே, அதை இப்போயாச்சும் எடுத்துருங்கன்னு சொன்னோம். நாங்கள் கேட்டதுனால இவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஏதோ புதுசாக சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா அதே பழைய மாவு தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இனிமேல் நம்ம ஆல்ரெடி ஓட்டு வந்த பைக்கை ஓட்ட வேணாம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு பைக் ஓட்டணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம மணாலியில் எடுத்த ரெண்டட் பைக் லடாக்கில் ஓட்ட முடியாதான். அதனால் லடாக்கில் பைக் ரெண்ட் எடுத்து தான் ஓட்டணுமா. அதனால் அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு பைக் வச்சுருந்தாங்க. இங்கேருந்து லடாக் சுற்றி பார்க்கறதுக்கு வேறு பைக் வச்சுருந்தாங்க. அதனால ஒருவேளை நீங்கள் தனியாக ட்ரிப்புக்கு வரும்போது மணாலியில் பைக் எடுத்துட்டிங்கன்னா இந்த பைக்கை வச்சு லடாக் ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கலாமான்னு ஒரு தடவை அங்கே ரெண்ட் எடுக்கிறதுலேயே கேட்டுக்கோங்க. இப்போது பைக் செலக்ட் பண்ணுற டைம் வந்தாச்சு. போதுமான அளவுக்கு ஸ்னோ ஒயிட் ஹிமாலயனை ஓட்டி முடிச்சதுனால நான் பைன் கிரீன் ஹிமாலயனை சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் அதே கலர் வச்சிருக்கிறதுனால. இன்னைக்கான ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா, சச்சுல் சோக்கர்னு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இது 144 கிலோமீட்டர்ஸ் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா 4 to 5 hours காமிக்குது, இன்க்ளூடிங் பிரேக்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்படி ரீச் ஆகிறோம், நீங்கள் போகிற இடத்துல நம்ம எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறீங்க. கம் ஆன், இட்ஸ் டைம் டு ரைட். இந்த லடாக் மேப் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன் நான், நிறைய பார்த்தீங்கன்னா சோமோரிரி, சோக்கர், பேங்காங் சோ அப்படின்னு போட்டாங்க. என்னன்னா எல்லாத்துலயும் சோன்னு போட்டிருக்காங்க. அப்பதான் தெரிய வந்துச்சு சோனா என்னன்னா லேக்குன்னு அர்த்தமா லடாக்கி பாஷையில. அது எப்படி ஸ்பெல் பண்றாங்கன்னா TSO. அதுக்கப்புறம் வண்டி ஓட்டின்னு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எல்லாம் வாயை போலந்து மேலே பார்த்துனே போறாங்க. என்னடா மேலே பார்த்துனே போறாங்கன்னு பார்த்தா ஹேலோன்னா என்னன்னா இந்த சூரியனை சுற்றி வட்டமாக ஒரு வெளிச்சம் தருது இல்லையா, அதுதான் ஹேலோ. இது ராத்திரியில் நிலாவை சுற்றி கூட வரும். இந்த ஹேலோவை பற்றி ஒரு சின்ன சயின்ஸ் இப்போ சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா எப்படி இது உருவாகுதுன்னா, அட்மாஸ்பியரில் இருக்க ஐஸ் கிறிஸ்டல்ஸ் மேலே சன்னோ இல்லை மூன் லைட்டோ படும் போது அதோட ரிஃப்ராக்ஷன் தான் இந்த ஹேலோ. नेटवर्क हो रही है ஒருவேளை நீங்கள் சர்ச்சில் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே மேலே எங்கேயுமே நெட்வொர்க் இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு நெட்வொர்க் என்னென்னா சர்ச்சிலேருந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வரும். உங்களுக்கு ஒரு போலீஸ் செக் போஸ்ட்டு இந்த மாதிரி கடைங்களாம் நிறைய வரும். ஸோ இந்த கடைக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கும். பட் நெட்வொர்க் ஒன்லி ஃபார் ஜியோ. பிஎஸ்என்எல்லே இந்த இடத்துல நெட்வொர்க் கிடைக்கும்னு சொன்னாங்க. அது அந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோர் ஓவர் எல்லாரும் மூஞ்சிலையும் பார்த்தா இப்போ தான் கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா இவங்க நெட்வொர்க் இங்கே கிடைக்காதுன்னு எந்த ஹெட்ஸ்அப்பும் உங்களுக்கு கொடுக்கல. அதனால் நான் உங்களுக்கு இந்த ஹெட்ஸ்அப் தரேன். நீங்கள் மணாலிலேருந்து சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா நெட்வொர்க் எங்கேயும் கிடைக்காது, இந்த இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஹெட்ஸ்அப் கொடுத்துருங்க. இனிமேல் எவ்வளோ நாளைக்கு நெட்வொர்க் இருக்காதுன்னு சொல்லிவிடுங்க. நம்ம போக வேண்டிய இடம் அந்த இடம். இங்கே ஆக்சுவலி கொஞ்ச நேரம் நிற்கிறதுக்கே நம்மளுக்கு மூச்சுலாம் பயங்கரமாக வாங்குது. இங்கே சைக்கிளிங் ஓட்டுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். உண்மையிலே இவங்களுக்குலாம் தம்ஸ் அப் தான். இந்த கோல்டன் ஈகிள் எக்ஸ்பெடிஷன் எங்கள் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி லாரிஸ் எல்லாம் போகும்போது ரொம்ப பக்கத்தில் போகாதீங்க, நீங்கள் சிட்டியில் ஓட்டுற மாதிரி கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரொம்ப
ஸ்டீப்பான பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா லாரியில் ரிவர்ஸில் வர வாய்ப்பு உண்டு. ஸோ லாரி ரொம்ப பக்கத்தில் நீங்களும் எப்பவுமே நிற்காதீங்க. லாரி இந்தமாதிரி ஹெவி வெஹிக்கல்ஸ் எதாக இருந்தாலுமே கொஞ்சம் ரொம்ப கேப் விட்டு நில்லுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃப். அதே மாதிரி நீங்கள் லாரியை வந்து இங்கே ஓவர்டேக் அடிக்க போது நீங்கள் வந்து பின்னாடியிலேருந்து ஹாங் பண்ணாலே போகிறோம். லாரி டிரைவர் பார்த்து உங்களுக்கு ஸ்பேஸ் விடுவார். அவருக்கு ஸ்பேஸ் இருக்கும்போது அந்த சமயத்தில் நீங்கள் ஓவர்டேக் அடிச்சுக்கலாம். அந்த சமயத்தில் உங்களுக்கு அவர்கிட்ட நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா லே மணாலி ஹைவேல தான் இருக்கோம். லே மணாலி ஹைவேல காட்டா லூப்ஸ்னு ஒரு இடம். இந்த லூப்ஸ்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 21 லூப்ஸ் இருக்கு. அதோட ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா 15,300 feet ஹை. இந்த காட்டா லூப்ஸை பற்றி சொல்லணும்னா இது உண்மையிலேயே ஒரு அள்ளு கலப்பக்கூடிய ஒரு ரூட் தான். அது மட்டும் இல்லாத நேர ரோட்ஸ், ஆஃப் ரோடிங், ஸ்டீப்பான ரோட்ஸ், லாரிலாம் நம்ம கிட்ட பயங்கர நியர் பஸ்ல போகும். அதுக்கப்புறம் இந்த மவுண்டன் எட்ஜில் ஓட்டுறது ஒரு பயங்கரமான த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத இந்த மவுண்டன் எட்ஜ்ல இருந்து நம்ம வந்து கடந்து வந்த லூப்ஸை பார்க்கும்போது அது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட இன்ஸ்டா 360 கேமரா எடுத்துட்டு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் ட்ரிப்பு. இந்த மாதிரி ஹேர் பின் பண்ணலாம் இந்த அளவுக்கு சூப்பராக கேப்சர் ஆகும்னு எதிர்பார்க்கல. நீங்களும் இந்த 360 வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பார்த்துருப்பீங்களே, இந்த கவுத்து போட்ட கர்ணாம்பூச்சி மாதிரி ஒரு லாரி இருக்குல்ல, இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று ஓவர்டேக் அடிச்சிருப்பாரு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மிஸ்கால்குலேஷன் பண்ணி சைடில் இறங்கியிருப்பாரு. இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று தான் நடந்திருக்கும். இந்த ரெண்டுமே நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் தான். அதே மாதிரி இந்த கான்சென்ட்ரேஷன் எப்போ மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஓட்டி டயர்டாக இருக்கும் போது தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ நீங்களும் இங்கே வந்து நீங்கள் காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, உங்களுக்கு தூக்கம் வர மாதிரியா இருந்தாலும் சரி, ட்ரௌசியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, உடனே வண்டி நிப்பாட்டிடுங்க. இல்லை கொஞ்சம் தூரம் தான் 2 கிலோமீட்டர் போய் நிப்பாட்டிக்கலாம் அப்படிலாம் சொல்லி நிப்பாட்டாதீங்க. அதே கர்ப்பாம்பூச்சி நிலைமை நம்மளுக்கு வந்தாலும் வரலாம். இப்போ நம்ம எங்கே ரீச் ஆயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நக்கீலா பாஸ்னு ஒரு இடத்துக்கு ரீச் ஆயிருக்கோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லடாக்ல எக்கச்ச இடத்துல இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு போர்டு போட்டு வச்சிருப்பாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு தெரியணும், அதே சமயத்தில் எந்த அளவுக்கு ஆல்டிடியூட் ரீச் ஆயிருக்குன்றது தெரிய வரும். இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட்லாம் வந்துட்டு அப்புறம் இந்த மஞ்சள் கலர் போர்டை பார்த்து அப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இல்லாத போல அதை சேஷ்டெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்திலே நம்மளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு ஹை ஆல்டிடியூட்ல ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அதனால் சீக்கிரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி டைமாக்ஸ் டேப்லெட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு மூச்சு வாங்காது, ஓரளவுக்கு லைட்டாக இருக்க தான் செய்யும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து என்னால் இந்த மாத்திரைக்கத்தில் என்னால் போட முடியாதுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா லடாக்கோட நாட்டு வைத்தியம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா பூண்டு. இந்த பூண்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கர்ச்சிப்ல போட்டுட்டு அந்த பூண்டு அதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக நசுக்கிட்டு எப்போ போல உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுதோ லைட்டாக மோந்து பார்த்தனே வாங்க, உங்களுக்கு இந்த மூச்சு பிரச்சனை இருக்காது. ஊர் வழியாக காட்டா லூப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லஞ்சு சாப்பிட வந்திருக்கோம். இந்த இடத்துல நாங்கள் லஞ்சுக்கு நிப்பாட்ட போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே கிளைமேட் வந்து திடீர்னு மாறிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா மழை இந்த மாதிரி பின்னி எடுக்குது. ஆனால் மழையாக அடித்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, இங்கே நம்ம வண்டி நிப்பாட்டி எதுவும் பண்ண முடியாது. வண்டி ஓட்டி தான் ஆகணும். அதுக்கேற்ற ஜாக்கெட்டு, ரெயின் அதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கோம். இன்னைக்கு டெரெயின் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சாண்டு தான். நீங்கள் சைடில் இருக்க மவுண்டன் பார்த்தா தெரியும், ரோடை பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலேயும் பயங்கரமாக மண்ணு தான் இருந்துச்சு. பெரிய பெரிய மணல் கோபுரம் கட்டி விட்ட மாதிரி சைடில் மலைங்க. அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம டெசர்ட்டில் வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலு. பார்த்தா இந்த வீல் மணலை சிக்கிக்கிட்டு ஒரு பக்கமாக இழுத்துட்டு அது ஓட்டுறதே தனி ஃபன்னாக இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு எங்கள் எல்லாருக்குமே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு வண்டி ஓட்டுனது. How much fun, Amit? How was Superb. this route? Road was superb. Kranti enjoyed, huh? Nice road. Amazing road.
I came with him, right? Oh. 780 speed was nice road. Yeah. யாராவது ஒரு ஆஃபீஸில் பண்டிகை நாள் அன்னைக்கு எத்தனைக்கு வேறு போட்டு வந்திருக்காரு நினைப்பீங்க. என்னாச்சுன்னா போட்டது நல்ல பிராண்டட் ரெயின் கோட் அவுத்துட்டு போட்டோ எடுத்தாரு, மறுபடியும் எடுக்க மறந்துட்டாரு, லதாக்கு தானம் செஞ்சுட்டாரு. அதனால மக்களே, நீங்களும் இங்க வந்தீங்கன்னா உங்களோட பொருட்கள்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. மிஸ் ஆச்சுன்னா மறுபடியும் போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இவரு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம் இல்லையா ஒரு இடத்துல, அந்த இடத்துல 150 ரூபாய்க்கு இந்த கவரை வாங்கி மேலே மாட்டிக்கின்னு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. இந்த மிஸ்ஸிங் சம்பவம் ஜஸ்ட் சாம்பிள் தான். இன்னும் வரப்போற எபிசோட்ல தான் இன்னும் தரமான மிஸ்ஸிங் சம்பவத்தெல்லாம் பார்க்க போறீங்க. அதெல்லாம் விட தம்ப்நெயில்ல எவ்வளோ பெருசாக போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி ஒய் யூ நீட் டு கம் டு லடாக் சொன்னு போட்டிருக்கீங்க. அது இல்லாத போன எபிசோடில் சொல்லியிருந்தீங்க சீக்கிரம் லடாக் வந்துருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி ஏன் இவன் என்ன பேச நீங்களாம் நினைப்பீங்க. இப்போ அந்த விஷயத்துக்கு தான் வரேன். இப்போ வர வழியில் இந்த ரோடெலாம் பார்த்துப்பீங்க, செம்ம சூப்பராக க்ளீனாக நீட்டாக நிறைய இடத்துல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மோர் ஓவர் நம்ம ப்ரோ டீம் வந்து இன்னும் நிறைய இடத்துல பக்காவை ரோடு போட்டுனே வராங்க. போக போக நீங்களே பார்ப்பீங்க ரோடெலாம் சும்மா பட்டர் ஸ்மூத்தில் இருக்கும், ரேஸ் ட்ராக் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மேட்டர் என்னன்னா, லடாக் வந்து இந்த ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் டிராவல் தான் ரொம்ப பேர் போனது. இப்பயும் ஆஃப் ரோடுக்கு பஞ்சமே இல்லை. லடாக்ல எக்கச்சக்கத்தில் ஆஃப் ரோடு இருக்கு. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தா ஆஃப் ரோட் குறைஞ்சிட்டு தான் பேசிக்கிறாங்க. நீ ஏன் இந்த ட்ரிப்புக்கு தான் தர வர, உனக்கு எப்படி இந்த ஆஃப் ரோட் பற்றி குறைஞ்சிச்சுலாம் உனக்கு தெரிய வரும்னு நினைப்பீங்க. நான் சொமோரியில் ஒரு பிக் பாய்ஸ் டீமை மீட் பண்ணேன். அவங்க வந்து எப்படின்னா இந்த லடாக்கு ஒரு குருசாமி மாதிரி ஆல்மோஸ்ட் 10 வருஷமாக வந்துட்டு இருக்காங்க இங்கே. அவங்க சொல்லி தான் எனக்கு இதை பற்றி தான் தெரியும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சீனிக் பியூட்டிக்கு கண்டிப்பாக ஒரு அழிவுன்றதே இருக்காது. எப்போவுமே இதே மாதிரி ஒரு சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த ஆஃப் ரோட்ஸு கண்டிப்பாக கொஞ்ச நாளில் கம்மியாகிட்டு வரணும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆஃப் ரோட் லவர்ஸ் நண்பர்களே, எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் லடாக் வரணும்னு பிளான் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க. வெற்றிகரமாக எந்த சம்பவம் இல்லாத ப்ராப்பராக அழகாக நாங்கள் வந்து எங்கள் சோக்கர் ஸ்டே ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்தா 10th ஸ்டே தான். நாங்கள் வந்த இடத்தெல்லாம் நீங்கள் பயங்கரமாக பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களே இங்கே ட்ராவல் பண்ணும்போது என்னமோ ஏர்த்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகலை, வேறு ஏதோ பிளானில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெட்வொர்க் கிடையாது, மெயினாக கையில் செல்ஃபோன் கிடையாது, எப்பவும் ஒர்க் பண்ணுற லேப்டாப் கிடையாது, மேலே ஒயர் போல், வண்டி சத்தம் அவ்வளோ இல்லை, பொல்யூஷன் இல்லை. மோர் ஓவர் பார்த்தா எங்கேயுமே மரம் செடியே இல்லை. அதுதான் இன்னும் பெரிய அதிசயமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பயங்கரமான விஷயம்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். சோக்கர் ரீச் ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டோன்னே இவங்க என்ன சொன்னாங்க, பக்கத்துலேயே ஒரு லேக் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. ஹார்ட்லி 1 or 2 கிலோமீட்டர்ஸ் தான் நாங்கள் இந்த ஸ்டேலேருந்து இருக்கோம். அந்த லேக்குக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம். ஃபைனலி சோக்கருக்கு வந்து நாங்கள் நினச்சதை விட சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோம். ஏன்னா ரொம்ப கம்மியான பிரேக்ஸ் தான் இருக்கும். லஞ்சாக டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த குரூப்பில் 11 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எங்களோட ஸ்டே இங்கேருந்து ஆக்சுவலி பார்த்தாலே தெரியும், இந்த மேடு இருக்கனால தெரிய மாட்டேங்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து ஹார்ட்லி 1 கிலோமீட்டர் கூட இல்லை, அது கம்மியாக தான் இந்த லேக் இருக்கும். இந்த மாதிரி தான் சுற்றி மவுண்டனு வர வழியில் அமேசிங்கான ஒரு சீனரி. இந்த அளவுக்கு நான் ஒரு ப்ளூ ஸ்கை நான் பார்க்கவே இல்லை. அது இந்த பியூட்டிஃபுல் க்ளவுட்ஸ். இந்த இடம் ரீச் ஆகிட்ட அப்புறமா எல்லார் மூலியம் ஒரு தனி சந்தோஷம், ஜாலியாக இருந்தாங்க. எல்லா கவலையும் மறந்துட்டு ஹாப்பியாக எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் லாஸ்ட் நைட் யாருமே இந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, சடனாக நாங்கள் அவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்ட அப்புறமா கிளைமேட்டிக் சேஞ்ச்னால எல்லாருக்கும் தலைவலி, வாந்தி, வயிற்று வலி, நிறைய பேர் ரொம்ப சோபராக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாமே மறந்துட்டு இவ்வளோ ஜாலியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை தான். ஏன்னா நாங்கள் வரும்போது அவ்வளோ அழகான இயற்கையை பார்த்துட்டு வரும்போது எங்களுக்குள்ளே இருக்க எல்லா கவலையும் கரைஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீல். இயற்கைக்கு எப்போவுமே மக்கள் தேவையில்லை, மக்களுக்கு தான் எப்போவுமே இயற்கை தேவை. அதனால் இயற்கையை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. இனி ஜோக்கர் ஆயுது அது பேர் என்ன? சோக்கர். சோக்கர். வெற்றி ஆயிடுச்சு. அது பார்க்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா சோக்கர். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்? சோக்கர் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல என்ன லூப் அது தெரியல. நான் எதுவுமே படிக்கல, எனக்கு வராது எதுவும். இப்போ அதை விட்டுட்டு சொல்லு. ஓகே, நாங்கள் இப்போ வரும்போது இந்த காட் செக்ஷன் வழியாக தான் வந்திருக்கோம். ஒரு அமேசிங்கான காட்டு, சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். ஸோ இந்த காட்டு வழியாக தான் நாங்கள் இப்போ வந்தோம். அப்படியே மேலே ஏறிட்டு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. அப்படி
வண்டிக்கு பலத்த டேமேஜ், ஸ்பீடா மீட்டரு, பிரேக் லீவர், டூமு, ஃபோக் செட்டு, சைலன்சர், இன்ஜின் கேஸு எல்லாமே மொத்தத்தில் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த டேமேஜுக்கு இவங்க எவ்வளோ கோட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் நெஞ்சே வெடிச்சிடும். Hey everyone! வெட்டி ரைடர் சேனல் பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். We have introduced the subtitles option from this video. So if you want that to be switched on, then click on the CC icon from your mobile device. இன்னைக்கு நம்ம லடாக்ல எங்க போக போறோம்னா சொமோரியிலேருந்து ஹான்லைன் ஒரு இடத்துக்கு போக போறோம். ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில் கிளிம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்க சம்பவம் நடந்துச்சு. ஸோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதுக்கு முன்னாடி நண்பர்களே என்னோட வீடியோ பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்ட அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம ஹான்லைக்கு போகலாம். போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க, நம்ம பிக் பாய்ஸ் டீம்லாம் பாய் சொல்லிட்டு இப்போ நம்ம ஹான்லே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியெலாம் கொஞ்சம் லைட்டாக சர்வீசிங் பண்ணி வச்சிருக்காரு. இவர் தான் சசி. இவர் வந்து நம்ம கோல்டன் எக்ஸ்பெடிஷன் டீமோட ஒரு மெம்பர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எல்லாத்தையும் ப்ராப்பராக சரி பண்ணி வைக்கிறது, சர்வீஸ் பண்ணி வைக்கிறது, நைட்டாக பெட்ரோல் போட்டு வைக்கிறது, எல்லாம் கெத்தாக ரெடி பண்ணி வைக்கிறது இவர் தான். எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம் செக் பண்ணுவோம். எல்லாம் கிளம்புன மாதிரி தெரியல. அதனால எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டீ அடிச்சுட்டு நம்ம முத்திரையை பதிச்சுட்டு ரைடுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டோம். இந்த இடத்த விட்டு கிளம்பும் போது நான் கண்டிப்பாக இந்த ஸ்டேவை பற்றி சொல்லி ஆகணும். இந்த ஸ்டேயில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுலேருந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருந்த பசங்க எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தண்ணியாக இருக்கட்டும், கரண்ட்டாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ஸ்நாக்ஸ் கேட்டால் உடனே பக்காவாக ரெடி பண்ணி தந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. சுமோரிக்கு பாய் சொல்லிட்டு இந்த லேக்கெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு இந்த லேக்கு முடிகிற நேரத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தோம். இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. வாவும் சொல்கிறதா, அமேசிங் சொல்கிறதா, வேறு லெவல்னு சொல்கிறதா, ஒன்றுமே புரியல. நீங்களும் இந்த இடத்த பாருங்கள். இந்த சொமோரி ஸ்டேட்லேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். இந்த சொமோரி லேக்குக்கு ஒரு அளவே கிடையாது. ஆக்சுவலி ரொம்ப பெரிய லேக்கு. வந்துட்டு இருக்கும் போது இன்றைக்கி விண்டு இல்லாதனால அந்த பேக் வாட்டர் வந்து ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. அந்த ஸ்டாக்னண்ட்டாக இருந்ததுனால இந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனை பார்க்க முடிஞ்சது. அதோட பியூட்டி அப்படியே பாருங்கள். இந்த லேக்கை ஐயோன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்குள்ளே ஐயோ நீங்கள் ஒரு மேட்ரு ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு சில்லறவாரி கிடக்கிறாரு. அந்த லேக் இன்னும் கிராஸ் பண்ணி முடிக்கல. அதுக்குள்ளே ஒரு சின்ன சம்பவம் ஏற்பட்டுருச்சு. ஒரு கார்காரன் இப்படியும் அப்படியே வந்துட்டு இந்த கிராவல்ஸ் நல்லா பிரேக் அடிக்குது. ஒரு பெரிய ஒரு ட்ரிக்கான மேட்டர். இந்த கிராவல்ஸ் நல்லா நீங்கள் வந்தாலும் பிரேக் அடிக்க பார்த்து அடிக்கணும். ஸ்லிப் ஆனதில் வண்டியோட மிரர் உடஞ்சிருச்சு. டேங்க் கொஞ்சம் டென்ட் ஆகிடுச்சு. ஸோ அதான் சரி பார்த்துட்டு இருக்காங்க. பில்லியன் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் லைட்டாக அடிபட்டிருக்கு. ரைடருக்கு ஒன்றும் ஆகலை. இஸ் ரெடி டு ரைட். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த வண்டி இடித்தவனை போயிட்டு துரத்துறதுக்காக போயிருக்காங்க. நாங்கள் இந்த கல்லுமலை இப்படி தான் படுத்துட்ருக்கோம். இடிச்சதை பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா தான். ஆனால் அவரையும் துரத்தின்னு போயிட்டு ரொம்ப தூரத்தை வரைக்கும் பிடிக்க போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் நாங்கள் இப்படியே உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். அந்த காரில் வந்த தாத்தாவை எப்படியோ விரட்டி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு காசு வாங்கிட்டாங்க. எவ்வளோ காசு வாங்கியிருப்பாங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எவ்வளோ இந்த வண்டி காய்ச்சி இவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. டைம் ஃபார் டீ பிரேக். நேற்று பார்த்தீங்கன்னா எங்கே ஏதாச்சும் சாப்பிட்டோமோ அதே தான் நிறுத்திருக்காங்க. இது எல்லாம் காஃபி பிரேக்கா. அந்த சைடு பாருங்கள். இங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மழை வர போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரெயின் பேண்ட்டு, ரெயின் கோட்டு அதை போட்டுட்டு மழைக்காக நின்று வேலைக்கு ஆகாது இல்லையா, அதனால் அப்படியே கிளம்புவாங்க. இதான் நம்மளோட பிக்கப் ட்ரக்.
வச்சுக்கலாம், லக்கேஜ் அது மாதிரி வண்டி இவ்வளோ தான் எல்லா லக்கேஜும் வச்சுருக்குறாங்க. நல்லா ரெயின் கவர்லாம் போட்டு பேக்கிங்லாம் பண்ணி இந்த குளிருக்கு ஏற்றமா காஃபி குடிச்சு முடிச்சாச்சு. நம்ம இங்கேருந்து தான் டீவியேஷன் எடுக்க போகிறோம். ரைட்டு திரும்பி நம்ம வந்து ஹேண்ட் லைக் போகிறோம். லெஃப்ட் திரும்பினா மறுபடியும் சோக்கர் போயிடுவோம். இன்னைக்கு டெரெயின் எப்படி இருக்க போகுதுன்னா பாதி ஆஃப் ரோடு பாதி சூப்பர் ரோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய இடத்துல ஆஃப் ரோட் பண்ணி மட்டும் வந்துட்டோம். இப்பயும் கொஞ்சம் ஆஃப் ரோடு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மாஹின்னு ஒரு இடம் இருக்குது, அதை தாண்டிட்டு அப்புறமா ரோடு வந்து ரேஸ் ட்ராக் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். இந்த ரைடு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆகுது. நீங்கள் கூட ஒரு செடி கொடி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு பார்த்தா எங்களுக்கு இன்றைக்கி மரம்லாம் பார்த்தா ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. இன்னும் நாங்கள் என்னமோ வேற்று கிரக வாசிகள் மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கிராசிங்கை தாண்டி தான் இந்த மாஹி ரோட் ஸ்டார்ட் ஆகுது. நண்பர்களே, இந்த இடத்த நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிறப்பான சம்பவத்தெல்லாம் பார்க்க போறீங்க. மறுபடியும் இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும். இந்த ரோடை பற்றி சொல்லணும்னா உண்மையிலே செம்ம பட்டர் ஸ்மூத்தா என்னமோ ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க ரேஸ் ட்ராக் ரோடு மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா ஒரு பள்ளம் எதுவுமே இல்லை, செமையா இருந்துச்சு. மோர் ஓவர் இவ்வளோ நேரமாக நாங்கள் ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்கில் வேறு வந்துட்டு இருந்தோமா, எல்லாம் இந்த ஸ்மூத்தான ரோடு பார்த்தோன்னா எல்லாம் அடிச்சு கிழிச்சு கூறு போட்டு இந்த வண்டியை. அது மட்டும் இல்லாத சீனரிங்கெலாம் சுற்றி சொல்லவே தேவையில்லை. விதவிதமான மலைங்க, அதுவும் ஒரு மலையும் வேற வேற கலரில் வேற இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு இன்னும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் இந்த ரோடு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கார்னரிங்லேருந்து ஸ்பீட்லேருந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். வண்டியில் நானும் லீடரை கிழிச்சின்னு போயிட்டு இருந்தபோது திடீர்னு பார்த்தா பின்னாடி யாருமே காணோம். சரி, நாங்கள் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுக்க நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் நின்று பார்த்தா யாருமே ரொம்ப நேரமாக வர காணோம். சரி, திருப்பிட்டு வண்டியை போய் பார்ப்போம் சொல்லி பார்த்தா செகண்ட் சம்பவம் ஆஃப் த டே. நம்ம டீம்ல ஒருத்தர் இருந்தாரு, சூப்பராக தான் வண்டி ஓட்டிருந்தாரு. என்னதான் இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தா இன்னைக்கு பாவம் ஸ்லிப் ஆயிட்டாரு. என்ன ஆச்சுன்னா இந்த கார்னரிங்ல வந்து கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. வண்டி கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தேஞ்சினே வந்து உழுந்து டேமேஜ் மோசமா இருக்குது. அந்த நிலைமை இப்ப பாருங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவருக்கு எதுவுமே ஆகல. கீழே விழுந்ததுல பாத்தீங்கன்னா வண்டிக்கு பலத்த டேமேஜ், ஸ்பீடா மீட்டர், பிரேக் லீவர், டூம், ஃபோக் செட், சைலன்சர், இன்ஜின் கேஸ் எல்லாமே மொத்தத்தை ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த டேமேஜுக்கு இவங்க எவ்வளோ கோட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் நெஞ்சே வெடிச்சிடும். ஸோ இந்த 2 வண்டிக்கும் டோட்டலாக எவ்வளோ மொய் எழுதிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு கடைசி எபிசோடில் சொல்வேன். ஸோ மிஸ் பண்ணாத பாருங்க. ஆக மொத்தத்தில் வண்டியில் இன்ஜின் ஆயில் எல்லாமே ஊற்றிடுச்சு. இந்த வண்டியை தூக்கி நம்ம பின்னாடி அந்த லக்கேஜ் வண்டியிலையும் வைக்க முடியல. ஏன்னா லக்கேஜ் வண்டி ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கு. ஸோ டோ அடிச்சுட்டு எங்கே போய் வைக்க போறேன்னா, நான் சொன்னேன் இல்லையா வரும்போது இந்த இடத்த பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்த தான் போய் வைக்க போகிறோம். அது இங்கேருந்து பார்த்தா 15 கிலோமீட்டரு. டீ பிரேக் முடிஞ்சு முழுசா 1 ஹவர் கூட ஆகல, அதுக்குள்ளே பார்த்தா டோ பிரேக் வந்துடுச்சு. ஓடிச்சிட்டு வந்து மறுபடியும் எங்களோட ரைடை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கீழே விழுந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆல்மோஸ்ட் லைட்டாக வீங்கிடுச்சு. அவங்க மொத்தம் இப்போதைக்கு அவர் வண்டி இல்லாதனால பிக்கப் ட்ரக்லேயே அவரை உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆல்ரெடி 2 சம்பவம் ஆனதில் நம்ம லீட் ரைடர் கொஞ்சம் பயந்துட்டாரு. அதுக்கப்புறமா ரொம்ப ஸ்லோவாக ஓட்ட ஆரம்பிச்சார். இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ரோட்டில் வரும்போது நிறைய மிலிட்ரி பேஸ் கேம்ப்ஸ் வரும். அந்த சமயத்தில் மட்டும் உங்களோட கோப்ரோவோ வேறு ஏதாவது இன்ஸ்டாவோ நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தாண்டிட்டு அப்புறம் மறுபடியும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறமா இப்போ லஞ்ச் டைம் வந்தாச்சு. இன்னைக்கு சண்டேனால இந்த ட்ரீட்டா இல்லை இவங்க 2 பேரும் கீழே விழுந்ததுக்காக இந்த ட்ரீட்டான்னு தெரியல. இன்னைக்கு என்ன சாப்பிட்டோன்னா, ஒரு 5 நாளாக காஞ்சி போய் கண்டூரில் இன்னைக்கு என்ன இருக்குன்னா பிரியாணி. சண்டேனா பிரியாணி. Happy faces. Biryani faces.
சாப்பிட்டு முடிச்சாச்சு, ரைடு கிளம்பியாச்சு. என்னதான் இந்த கஷ்டமான சம்பவம் நடந்தாலுமே இந்த இடத்துல வண்டி ஓட்டும் போது எங்கள் எல்லாருக்குமே அந்த கஷ்டத்தெல்லாம் மறக்க வச்சிருது. அண்ட் மோர் ஓவர் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த பக்கத்தில் போகும்போது இந்த ப்ரோ கோட்ஸ் அப்படின்னு ஒரு மஞ்சள் கலரில் போர்டு வரும். கோட்ஸில் வர நம்ம சிச்சுவேஷனுக்கு செம ஆப்டாக இருக்கும். எப்படின்னா, இஃப் யூ ஆர் மேரிட், டிவோர்ஸ் ஸ்பீட், செக் யுவர் நர்வ்ஸ் ஆன் மை கர்வ்ஸ், ஆஃப்டர் விஸ்கி டிரைவிங் ரிஸ்கி, இந்த மாதிரி கோட்ஸ் நீங்கள் லடாக் ஃபுல்லாக நிறைய இடத்துல படிப்பீங்க. உங்களுக்கு டைம் ஃப்ரீ ஆச்சுன்னா நீங்கள் சும்மா கூகுளில் போய் ப்ரோ கோட்ஸ் லடாக் அப்படின்னு போட்டு பாருங்க. இந்த ரைடு ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி நம்ம லீட் ரைடர் சொன்னாங்க இன்னைக்கு ஆஃப் ரோட இருக்கு, ஆன் ரோட இருக்கு சொன்னாங்க. ஆனால் ஆன் ரோட் இந்த அளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்ஜாய் பண்ணோம் இன்னைக்கு. ஹான்லே ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு தூரத்தில் ஒரு சின்ன கிராமம் மாதிரி தெரியுது இல்லையா, அதுதான் ஹான்லே. இந்த ஹான்லேக்குள்ள ரீச் ஆன ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்துச்சு. என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நிறைய வீடு நிறைய மக்களை பார்க்குறோமோ அதனாலேயே எங்களுக்கு ஃபீல் வேற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு நம்ம ஹோம் ஸ்டேல ஸ்டே பண்ண போகிறோம். சோமோரியிலேருந்து ஹான்லேக்கு வந்தாச்சு. ஹான்லே வரும்போது 2 சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. அந்த 2 சம்பவத்தையும் எப்படி வெற்றிகரமாக முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு சூப்பரான ரோட்டில் ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி இது வந்து ஹோம் ஸ்டேன்னு சொன்னாங்க. ஹோம் ஸ்டேயில் வந்து ஹோம் ஸ்டேக்குள்ளே வந்து 2 பெட்ரூம் தான் இருக்குது. அது தவிர இந்த மாதிரி ரூம் வந்து 3 ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் நாங்கள் 2 ரூம் ஆக்குபை பண்ணிட்டோம். உள்ளே 2 ரூம் ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஸ்டே எப்படி இருக்கும், நாளைக்கு எங்கே போகிறோம் எல்லாம் அடுத்தது சொல்கிறேன். காலையில் ஆகிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தோம். இங்கே இருக்க சாப்பாடை பற்றி சொல்லணும்னா ரொம்ப 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 கொடுமையாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டில் எதுவுமே சரியில்லை. சரி பிரெட்டியாச்சும் சாப்பிடலான்னு பார்த்தா என்னமோ மாடியில் காய வச்ச வத்தல் மாதிரி இருந்துச்சு. சரி கிடச்சது வாயில் போட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு வெறுப்போடு வெளில கிளம்புனா பார்த்தா இவங்க வந்துட்டாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா? சக்த இந்தியா படத்தில் ஒரு முரட்டு பஞ்சாபி ஒரு பொண்ணு வரும் இல்லையா, அவங்க தான் இவங்க. அப்படியே அவங்கள பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு ஹாய் பாய்லாம் சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு நாங்கள் ஹான்லே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களுக்கு ஹான்லே பற்றி என்னென்ன கொடுமையான விஷயம் நடந்துச்சுன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா, இந்த மாதிரி பைக்ல டிராவல் பண்ணும்போது ஒரே விஷயம் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பைக் டிராவல் இஸ் ஆல்வேஸ் அபவுட் ரீச்சிங், நாட் ரேசிங். இதுதான் நான் என்னோட பைக்கிங் கம்யூனிட்டியில் கற்றுக்கினது. ஸோ டிராவல் சேஃப் டு டிராவல் மோர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வரதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து வராதீங்க, டோட்டல் வேஸ்ட். இந்த வாரம் மட்டும் இந்தியா ஜெயிக்கலைன்னா பைக்கர்ஸோட ஃபேவரட் பிளேஸ், பைக்கர்ஸோட ட்ரீம் டெஸ்டினேஷன் லடாக்னு ஒரு இடத்த வந்து நீங்கள் இந்தியா மேப்லேயே பார்த்துருக்க முடியாது. இந்த இடத்துல போகும்போது ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னா, என்னோட ஒய்ஃபுக்கு கம்ப்ளீட்டாக டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. நீங்கள் லடாக் ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தையும் உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லா இந்தியன்ஸும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். Hey everyone! வெட்டி ரைடர் சேனல் பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா, ஹான்லேருந்து பேங்காங் போகிற வழியில் எக்கச்சக்க இடம் பார்த்தோம். அதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல என்ன ஆசைப்படுறேன்னா, நாங்கள் 2 பேரும் இந்த யூடியூப் சேனலுக்கு எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக வேலை பார்க்குறோமோ அதே அளவுக்கு இன்னொருத்தரும் டெடிக்கேட்டடாக வேலை பார்க்குறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃபாதர்ல தான். கீழே வர சப்டைட்டில்ஸ் காரணமே அவர் தான். இந்த லடாக் சீரீஸ்க்கு ஃபுல்லாக அவர் தான் சப்டைட்டில் பண்ணி தந்திருக்காரு. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிரெடிட் அவருக்காக. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் லடாக் ட்ரிப் பிளான் பண்ணால் கண்டிப்பாக என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார் லடாக் போனாலுமே என்னோட வீடியோ அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஹான்லே வந்து மெயினாக எதுக்காகனா, இங்கே வந்து இந்த மில்கி வே பார்க்குறது, அதுக்கப்புறமா வந்து ஸ்டார் கேசிங்காக தான். பட் மில்கி வே நேற்று வந்து பார்க்க முடியல, ஏன்னா ஓவர் க்ளவுடு இருந்துச்சு. நேற்று வெதர் சரியில்லை, அதனால் பார்க்க முடியல. அங்கே பாருங்கள், அந்த இடத்துல தெரியுது, அதுதான் அந்த இடத்துல தெரியுது, அதுதான் அப்சர்வேட்டரி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கேப்சர் பண்ணப்பட்ட பிளானட், ஸ்டார், மில்கி வே, அதோட ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அதுக்கு அங்கே தான் போக போகிறோம். பேக் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கான். இன்னொரு ஃப்ரெண்டு தான் யஷ்வந்த். ஸோ பேக்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எல்லாம் பிக்கப் ட்ரக்கில் ஏற்றுறாங்க. ஏற்றி முடிச்சுட்டு நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போக போகிறோம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முடிய முடிட்டு போகிறேன்.
நேற்றுலேருந்து அந்த மலை மேலே இருக்க அப்சர்வேட்டரியை பார்த்துன்னு இருந்தோம், நம்ம எப்போ போய் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ரொம்ப கியூரியஸாக இருந்தோம் அந்த இடத்துல என்னென்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாத நேற்று ஒரு பையனை பார்த்தோம், அவன் ஸ்கூல் படிக்கிற பையன் தான். இந்த ஆஸ்ட்ரானமியில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடைய பையன் போல இருக்கு. அவனும் அவங்க அம்மா வந்திருந்தாங்க. அவங்க இந்த லதாக்கே வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மெயினாக ஹான்லேக்காக வந்திருந்தாங்க. வரும்போதே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கான ஒரு டெலஸ்கோப் எடுத்து வந்திருந்தாங்க. எதுக்குன்னா நைட்டு ஸ்டார் கேசிங், பிளானட்ஸ், மில்கி வேலாம் பார்க்கறதுக்காக அந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்களாம். அதனால மேலும் மேலும் ஹைப் கொடுத்து எங்களுக்கும் கியூரியாசிட்டி அதிகப்படுத்திட்டே இருந்தாங்க. இந்த ஹாலை ரீச் ஆகுது முன்னாடி ஒரு சின்ன சோகமான விஷயத்த சொல்லிடுறேன். என்னோட போன எபிசோட் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒருத்தர் கீழே விழுந்தார் இல்லையா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா கை வீங்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் கை மேலே ஒரு இட்லி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பெருசாக வீங்கிடுச்சு. ஸோ அதனால அவனால் இன்னைக்கு வண்டி ஓட்ட முடியல. அதுக்கப்புறம் 2வது விழுந்தவருக்கும் கால் வீங்கிடுச்சு, அவராலையும் வண்டி ஓட்ட முடியல. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, 2 பேரையுமே பிக்கப் ட்ரக்ல வர வச்சுட்டாங்க. ஸோ ஆர்கனைசிங் குரூப்போட வந்தா இது ஒரு அட்வான்டேஜ். ஒரு வழியாக இந்த சூப்பரான மலை மேலே ஏறி பார்க்கிங்லாம் பண்ணிட்டோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஓவர் ஹைப் கொடுத்தாங்களே, என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம். நான் பார்க் பண்ணது அங்கே தான். நீங்கள் தான் அள்ளி ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும் இந்த இடம். ஆனால் அது ஏறதுக்கே மூச்சு தள்ளுது. ஒரு வழியாக பார்க்கிங்லேருந்து ஏறி மேலே வரைக்கும் நடந்து வந்துட்டோம். இதோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 9 AM to 3 PM. சாட்டர்டே சண்டே க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு தடவை நீங்கள் அங்கே போகும்போது செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஏர்லியாகவே ரீச் ஆகிறதுனால கொஞ்ச நேரம் நாங்கள் உட்காந்துட்டு கதெல்லாம் பேசிட்டு கரெக்டாக 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க. 9 மணிக்கு ஓப்பன் பண்ண உடனே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோம். உள்ளே என்ட்ரி ஆகும்போது பயங்கரமாக இருந்துச்சு. இன்னும் ஒரு மேட்ரிக்ஸ் படத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே இரும்புலே படிக்கட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்யூட்டருங்களாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய மிஷினு கவர் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. என்னென்னமோ இருந்துச்சு. நீங்கள் பார்க்குற இந்த கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க இல்லையா, இதுதான் அந்த டெலஸ்கோப். நீங்கள் வரும்போதே வெளியில் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய டூம் மாதிரி இருந்தது இல்லையா, அந்த டூம் தான் வந்து ஓப்பன் ஆகுமா. இங்கே வர சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே தான் வருவாங்களா. அப்போதுல தான் அவங்க ஒர்க் ஸ்டார்ட் ஆகுமா. இவ்வளோ பெரிய டெலஸ்கோப் யூஸ் பண்ணி கேப்சர் பண்ண பிக்சர்ஸ், அதுவும் ஸ்டார்ஸ், பிளானட், கேலக்சிலாம் இருக்குன்ற போது எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. அதுவும் எங்களை வந்து அந்த மேக் கம்ப்யூட்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அதில் தான் இந்த பிக்சர்ஸ் எல்லாருமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களா. அதையும் இப்போ நம்ம கிட்ட காமிக்க போறாங்க சொன்னது உடனே நாங்களாம் ரொம்ப ஆர்வமாயிட்டோம். அதுக்கப்புறமா தான் இந்த மேக் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி பிக்சர்ஸ் காமிக்க வந்தா ஏன் ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய அப்சர்வேட்டரியில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு மட்டமான மானிட்டர் வச்சுட்டு அதுவும் ஓட்ட விழுந்து பார்க்கறதுக்கே படு கேவலமாக இருந்துச்சு. எங்களுக்குலாம் நாங்கள் வந்த மொத்த இன்ட்ரெஸ்ட்டும் போயிட்டு ஏன்டா இந்த இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு வந்தீங்க இவ்வளோ தூரத்துக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அட்லீஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காச்சும் யாராச்சும் இருப்பாங்க. பார்த்தா அங்கே கூட யாருமே இல்லை. நம்மளுக்கு யார் டிக்கெட் கொடுத்தாங்களோ அவர் தான் வந்து நெக்ஸ்ட் சும்மா எல்லா இமேஜஸை கிளிக் பண்ணி காமிச்சிருந்தாரு. ஸோ அவருக்கும் போதுமான அளவுக்கு நாலேஜ் இருந்ததுனால அவர்கிட்டயும் நாங்கள் நிறைய விஷயம் கேட்கவும் முடியல. அதுக்கப்புறமா ரொம்ப கடுப்பாயிட்டு போங்கடாடேன்னு சொல்லிட்டு நாங்களும் கீழே வந்துட்டோம். ஹான்லே அப்சர்வேஷனுக்கு வந்தோம். வந்துட்டு என்னமோ டெலஸ்கோப்பில் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா ஒரு மணாங்கட்டியும் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஒரு மானிட்டர் கூட சரியாக இல்லை. என்னமோ பிளானட்ஸை பார்க்க வந்தால் அந்த மானிட்டர் ஃபுல்லாக ஓட்டையாக இருந்து எக்ஸ்ட்ரா என்னமோ பிளானட்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வரதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து வராதிங்க, டோட்டல் வேஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா இந்த ஹான்லேயில் இருக்க ஒரு மொனாஸ்ட்ரி போக போகிறோம். என்ன தான் இந்த அப்சர்வேட்டரியில் போய்ட்டு அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணலாட்டியும் இந்த மலையில் ஏறிட்டு கீழே இறங்கினதே ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா சுற்றி இருந்த சீனரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் நண்பர்களே நீங்களே பார்த்துருப்பீங்க, ஹான்லேக்கு வரும்போது ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க. நான் மொக்க வாங்கின மாதிரி நீங்களும் மொக்க வாங்க வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாத நீங்கள் வரப்போகிற ரேஸ்லாங்களா வார் மெமோரியெலாம் பார்த்தீங்கன்னா பேஜாராயிடுவீங்க. எங்களை டேரெக்டாக இதுக்கே கூட்டிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த மொனாஸ்ட்ரி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எதை பார்த்தீங்கன்னா இந்த ஹான்லே இந்த கிராமத்தை பற்றியும் இந்த மொனாஸ்ட்ரியை பற்றியும் தான். இந்த ஹான்லே கிராமத்தில் டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 300 தானா. இந்த மொனாஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாங்ஸ் வந்து இதை வீடாகவே யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா 33 மாங்ஸ் வந்து ரெகுலராக இங்கே வந்து ப்ரேயர் பண்ண வருவாங்களாம். இந்த மொனாஸ்ட்ரி வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, இது ஒரு சின்ன மலை மேலே தான் இருந்துச்சு. ஒரு 8-10 ஹேர்பின் பெண்டோட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத இந்த மொனாஸ்ட்ரி வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷனில் கட்டிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸ் கேம்ப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு விதமான சீனரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரத்துக்கு மலை பார்க்கவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. மொனாஸ்ட்ரிக்குள்ள வந்தாச்சு. இந்த மெயின் டைமில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் 15 மினிட்ஸ் ஆகும் சொன்னாங்க. அது வரைக்கும் சும்மா இல்லாத எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இந்த ரவுண்டாக இருக்கிறதுலாம் அப்படியே தர உருட்டி விட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஸ்லோ மோல் எடுத்துகிட்டு எல்லா சேஷையும் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போட்டு இந்த மாங்ஸ்லாம் வந்துட்டு இந்த கருவறையை திறந்தாங்க. உள்ளே என்ட்ரு ஆனே சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல வைபோடு இருந்துச்சு.
இந்த மொனாஸ்ட்ரி உள்ள எல்லாம் பார்த்து முடிச்சிட்ட அப்புறமா வெளியில் வந்து பார்த்தா மாடிக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருந்துச்சு. அதனால மேலே ஏறிட்டு மேலே என்ன இருக்குன்னு போய் பார்த்தா சூப்பராக இந்த மாதிரி சீனரிலாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு கிடைச்சது. இந்த மொனாஸ்ட்ரி பார்த்தாச்சு. இந்த மொனாஸ்ட்ரி பார்த்துட்டு இப்போ வந்து வார் மெமோரியல், சைனா கூட வார் அந்த வார் மெமோரியல் போக போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா ரெசாங்லா வார் மெமோரியல் தான் போக போகிறோம். இந்த வார் மெமோரியலை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே ஒரு ஹார்ட் டச்சிங்கான இடம் நான் சொல்வேன். நீங்கள் லடாக் ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தையும் உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இது எல்லா இந்தியன்ஸும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். இந்த இடத்துல போகும்போது ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னா என்னோட ஒய்ஃபுக்கு கம்ப்ளீட்டாக டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. டீஹைட்ரேட் ஆனதுனால அவளால் வண்டி பின்னாடியே உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பிக்கப் ட்ரக் பின்னாடியே வரதுனால எல்லா ஸ்நாக்ஸு, தண்ணி, ஜூஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பிக்கப் ட்ரக்லேயே வச்சிட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி பிக்கப் ட்ரக் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. ஆனால் நாங்கள் எங்கேயுமே ஒரு மரத்தடியிலையோ ஷேட்லையோ கண்டிப்பாக இந்த இடத்துல உட்கார முடியாது. நீங்களே இந்த சுற்றி இருக்க இடத்த பார்த்துட்டு இருப்பீங்க. இது ஒரு நல்ல லேர்னிங்காக எடுத்துக்கிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷன்லையுமே வேற ஒரு வண்டியை நம்பி இருக்காதீங்க. ஒரு நெசசிட்டியான பொருள்லாம் நீங்களே கையில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு சின்ன சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, நம்மளுக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் ஈஸியாக கிடைக்கிறதுனால காற்றோ தண்ணியோ அதோட அருமை நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு அப்புறம் தான் அதோட முக்கியத்துவம் என்னன்னே நம்மளுக்கு புரிய வருது. அதனால நண்பர்களே, நம்மளுக்கு எந்த பொருளுமே ஈஸியாக கிடைக்கிறதுனால அதை அலட்சியமா பார்த்துடக்கூடாது. போதுமான அளவுக்கு வண்டி ஓட்டிட்டோம், அதனால சாப்பிட்டு நிறுத்திட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனால் அப்படி கிடையாது. இனிமேல் ஹோட்டல் வேற எங்கேயும் கிடையாது, இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதனால எல்லாம் சாப்பிட இங்கே இறங்கிட்டோம். ஆல்ரெடி உள்ள பார்த்தா ஒரு பெரிய மிலிட்டரி டீமே இருந்துச்சு. அந்த மிலிட்டரி டீமை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டு போயிட்டு அவங்களை அப்ரோச் பண்ணா, அவங்க கிட்ட ஏதாச்சும் கிரேப் பேண்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கையில் ரொம்ப அடிபட்டு வீங்கி இருந்துச்சு இல்லையா. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மெடிக்கல் கிட்லேருந்து ஒரு கிரேப் பேண்ட் எடுத்து தந்தாங்க. அது மட்டும் இல்லாத அந்த கிரேப் பேண்டட் அவங்களே அவனுக்கு போட்டு கொடுத்தாங்க. அவங்கள ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கட்டத்தை மட்டும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அவங்க பர்மிஷன் கேட்டுட்டு, அதுக்கப்புறமா அது இல்லாத ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆயின்மெண்ட் தந்தாங்க. அதை யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க. உண்மையிலேயே எங்களுக்கு இது ஒரு சரியான ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. A big salute to the Indian Army. சாப்பிட்டு முடிச்சு கிளம்பலான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சூறாவளி காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எதுவும் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே அந்த ஹோட்டலுக்குள்ளே எல்லா கண்ணாடிலாம் மூட்டிட்டு ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். மீன் வயல் இந்த ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி எல்லாத்துக்கூடையும் ஆடிட்டு மொக்க காமெடிலாம் போட்டு ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துன்னு இருந்தோம். வாட் இஸ் த மந்த் நேம் பிஃபோர் 2 months? You say correctly. After April, which month? April, what is the name of the month? Before June, what is the month? That is right, correctly. Talking good, right? 5th month of the year. 3 questions. Answer rightly. बिल्कुल सही जवाब है कसर के लिए. இங்கேருந்து நம்ம டெரெயின் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஆஃப் ரோடிங்லாம் சொல்லவே தெரியல. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நேச்சருக்கு பஞ்சமே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறீங்க. என் ஃப்ரெண்டுக்கு கையில் அடிபடுறதுனால வேற ஒரு டெயில் ரைடு அரேஞ்ச் பண்ணாங்க. டெயில் ரைடு அரேஞ்ச் பண்ண சொன்னால் ஒரு தலைவலி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவன் டெயில் ரைடிங் பண்ணுறது தவிர எல்லா செஷனும் பண்ணின்னு வந்தான். அவனுக்கும் அந்த 360 கேமராவில் வரணுன்றதுக்காக டெயில் ரைட் பண்ணாத அப்படியே கூடயே ஓட்டிகிட்டு வந்துதான். எனக்கு அப்படியும் திருப்ப முடியல, இப்படியும் திருப்ப முடியல. வண்டியை நிப்பாட்டிட்டு ஒன்று நீ முன்னாடி ஓட்டுற ரசா, இல்லை நான் பின்னாடி வரேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணு, கூடிய மட்டும் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் பின்னாடி ஓட்டவே ஆரம்பித்தான்.
இன்னைக்கு டெரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டெசர்ட் மாதிரி இருந்துருச்சு. நாங்கள் ஒரு லடாக்ல தான் ஓட்டுறோமா இல்லை ராஜஸ்தானில் ஏதாவது பாலைவனத்தில் ஓட்டின்னு இருக்கோமான்னு உங்களுக்கே ஒரு சந்தேகமாக இருக்கலாம். ஏன்னா எங்களுக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓட்டின டெரெயின்லாம் ஒரு சில ரோடு இருக்கும், ஓகே ஒரு வேளை பாதை இருக்கும். இதில் இன்னும் ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி போன வண்டி எப்படி போயிருக்கோ அந்த வழியில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் இந்த சின்ன சின்ன கிறிஸ்டல் கிளியரான வாட்டர் கிராசிங், இந்த மலை, இந்த கிராவல்ஸில் ஓட்டுறது எல்லாமே ஒரு நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஃபைனலி இந்த ரெஸ்லாங்கா வார் மெமோரியல் ரீச் ஆகிட்டோம். தூரத்துலேருந்தே நம்மளோட இந்தியன் ஃப்ளாகை பறக்கும் போது அதுவும் செம்ம காற்றுல ஒரு வேற ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் எங்களுக்கு இருந்துச்சு. இங்கே வந்து ரீச் ஆகிட்டோன்னே ஒரு தண்ணி கூஷி, அதுவும் காற்று பயங்கரமாக அடிச்சு ஒரு வேற லெவல் எஃபெக்டாக இருந்துச்சு என்ட்ரியை. இந்த ரெஸ்லாங்கா வார் மெமோரியலில் நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயத்தெலாம் சொல்லிடுறேன் நான். இந்த வார் மெமோரியல் எதுக்காக கட்டப்பட்டாங்கன்னா 1962 இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடந்த சண்டையில் இந்தியா வின் ஆனதுக்காக கட்டப்பட்ட வார் மெமோரியல் தான் இது. இந்த மெமோரியல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சைனா பார்டரில் இருக்குது. இதில் ஒரு செம மாசான விஷயம் என்னென்னா, சைனா கிட்டத்தட்ட இந்த வாரில் 2000 சோல்ஜர்ஸ் மேலே இருந்தாங்க. இந்தியா கிட்ட பார்த்தீங்கன்னா 114 சோல்ஜர்ஸ் மட்டுமே தான் இருந்தாங்க. அந்த 114 சோல்ஜர்ஸை வச்சு அந்த 2000த்துக்கும் மேலே இருக்க சோல்ஜர்ஸை டிஃபீட் பண்ணி இந்த வாரை வின் பண்ணதுக்காக தான் இந்த வார் மெமோரியல் கட்டப்பட்டது. இந்த வாரை பற்றி பயங்கரமான விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு என்ன பண்ணலாம், இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வார் மெமோரியலில் ஒரு சூப்பரான ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. இந்த வார் மெமோரியலை பற்றி சொல்லணும்னா ரொம்ப க்ளீனாக நீட்டாக ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட இங்கே இருக்குது. இந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா இந்த வார் நடக்கும் போது என்னென்ன கிரெனேடு, கன்ஸ், இவங்க யூஸ் பண்ண கேன்சர், டின், எல்லா சாப்பாடு என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒரிஜினல் கூட. அது மட்டும் இல்லாத இந்த சுற்றி இருக்க மொத்த இடத்தோட மாடலை பெர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு மொபைல் நெட்வொர்க் இல்லாதனால நம்ம எங்கே இருக்கோன்னு எக்ஸாக்டாக தெரியாத இருந்துச்சு. ஆனால் இவங்க இப்போ சின்ன மேப்பு காட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சு நம்ம ஆல்மோஸ்ட் சைனா பார்டர் கிட்டே வந்துட்டோம்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே செம பேஜாராக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான். இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக தெரியணும்னா இதை பற்றி ஒரு படமே எடுத்திருக்காங்க 1962 சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா இந்த ஒரு சின்ன தியேட்டருமே ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லாங்கா வார் மெமோரியலுக்கான டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் அந்த ஸ்டோரியை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வார் பார்த்தீங்கன்னா 1962 நடந்தது. இது பார்த்தீங்கன்னா ஷைதான் சிங்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தலைமையில் தான் இந்த வார் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு நோட்டிஃபையே பண்ணாத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனா கிட்ட பார்த்தீங்கன்னா 2000 சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 114 சோல்ஜர்ஸ் தான் இருந்தாங்க. இந்த பேட்டில் வந்து வெறும் 114 சோல்ஜர்ஸை வச்சு மோர் தென் 1000 எனிமீஸை வந்து கில் பண்ணாங்க நம்ம இந்தியன் ஆர்மி. அதுதான் இதோட ரொம்ப ரொம்ப மாசான விஷயம் நான் சொல்கிறேன். இந்த வாரோட இன்னொரு மாசான விஷயம் என்னன்னா, இந்த வார் வந்து நவம்பர் மாதம் தான் நடந்துச்சு. நம்ம நவம்பர் மாதத்தில் அட்டல் டனல் வரைக்குமே நம்மளால வர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கோல்டாக இருக்கும். நீங்கள் பாருங்க, இந்த அட்டல் டனல்லேருந்து நம்ம வந்த இடம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஸ்னோஃபால் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்க. நான் இங்கே கேட்டது என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல கிட்டத்தட்ட -30 டிகிரி வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோல்டில் அந்த பனியில் மலை மேலே ஏறி போயிட்டு நிறைய சோல்ஜர்ஸ் நம்ம நேஷனுக்காக சண்டை போட்டுருக்கிறது நினச்சா உண்மையிலேயே ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. இந்த வாரம் மட்டும் இந்தியா ஜெயிக்கலன்னா பைக்கர்ஸோட ஃபேவரட் பிளேஸ், பைக்கர்ஸோட ட்ரீம் டெஸ்டினேஷன் லடாக்னு ஒரு இடத்த வந்து நீங்கள் இந்தியா மேப்லேயே பார்த்துருக்க முடியாது, சைனா மேப்பில் ஆட் ஆகிருந்திருக்கும். இந்த வார் வந்து 1962 முடிஞ்சு 1963 பார்த்தீங்கன்னா மறுபடியும் சோல்ஜர்ஸ்லாம் அந்த இடத்துல போயிட்டு ரிசர்ச் பண்ண போயிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பொருள் கிடைச்சிருக்கு. அந்த பொருளாக தான் தூக்கி இந்த மியூசியமில் வச்சிருக்காங்க. அங்கே இந்த பொருள் மட்டும் கிடைக்கல, இந்த பொருளை தவிர எக்கச்சக்க சோல்ஜர்ஸோட டெட் பாடியும் கிடைச்சிருக்கு. அந்த சோல்ஜர்ஸோட டெட் பாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸில் உறைஞ்சி போயிட்டு நெஞ்சில் புல்லட்டோட கையில் கன்னோட அப்படியே கடந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இறந்து போன எல்லா சோல்ஜர்ஸுக்கும் கன் ஷாட் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்டாகவும் நெஞ்சில் சுட்டதாகவும் இருந்துச்சு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஆப்போனண்ட்டில் அவ்வளோ பேர் இருந்தோம் நம்ம இந்தியன் ஆர்மி நெஞ்சை நிமித்தி நம்ம இந்தியாக்காக சண்டை போட்டிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு செம மாசான விஷயம் ஒன்று சொன்னாங்க. அது என்னன்னா, நான் உயிருக்கே பயப்பட மாட்டேன்னு சொல்கிறவங்க 2 பேர் தான். ஒன்று பொய் சொல்கிறவங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனுக்காக சர்வ் பண்ணுற சோல்ஜர்ஸ். இந்த டாக்குமெண்ட்ரி மூவியை பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லாருக்குமே ஹார்ட் ரொம்ப ஹெவியாகவும் ரொம்ப ரொம்ப ஃபீலாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
கிளியை வளர்த்து பூனைக்கிட்ட கொடுக்குற மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தியன் ஆர்மி நாட்டை காப்பாற்றி நம்ம கிட்ட கொடுத்தா. இன்னும் நம்ம நாட்டில் ஜாதி சண்டை, மத சண்டை, அதை தவிர பல விதமான சண்டைங்க போயிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் எப்போ ஒரு முடிவு வரும்னு சொல்லிட்டு உங்களை ஒருத்தனா நானும் காத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நண்பர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். इन बर्फीली घाटियों पर तापमान 0 से 40 डिग्री नीचे तक फिसल जाता है और विज्ञान कहता है कि इंसान का शरीर इतनी ठंड बर्दाश्त करने के लिए नहीं बना। एक बार तापमान में शरीर के अंदर प्रवेश कर गया तो हृदय गति रुकने का डर है कि हम भारत के लिए जिएंगे, भारत के लिए मरेंगे। ईश्वर हमारे शत्रुओं पर दया करे क्योंकि हम दया नहीं करेंगे। जय हिंद की सेना। मेरे वतन के जरा आँख में भर लो पानी, जो शहीद हुए हैं। Hey everyone! வெட்டி ரேட்டர் சேனல் பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா நூப்ரா வேலியிலேருந்து லேக் போக போகிறோம். என்னோட போன எபிசோட் பேங்காங்லேருந்து நூப்ராக்கு வந்துட்டு பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் லடாக் போதாலும் என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லடாக் பிளான் பண்ணிங்கனாலும் என்னோட லடாக் சீரிஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்ஃபர்டபுளான ஸ்டேலேருந்து எல்லாரும் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். நூப்ரா வேலியிலேருந்து கிளம்புறோம். நேற்று நாங்கள் வந்து அந்த லக்கேஜ் ஒன்று வந்து கிளச் ப்ராப்ளம் ஆகிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த இதை போட்டாங்க. நேற்று டென்ட்டு கிடைக்காத ஒரு காஃபி ஷாப்பில் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். அங்கேருந்து தான் நெக்ஸ்ட் பிளேஸ் டிசைட். வாங்க போகலாம். அதுதான் நாங்கள் பழைய லக்கேஜ் கேரியர். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வேன் பிரேக் டவுன் ஆனது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அந்த பிரேக் டவுனுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய லாஸ் எங்கள் குரூப்பில் ஒரு பையனுக்கு ஆச்சுன்றது நெக்ஸ்ட் எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா நூப்ரா வேலியில் இருக்க சாண்டியன்ஸுக்கு போக போகிறோம். நூப்ரா வேலியில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னென்னா இந்த சாண்டியன்ஸ். இந்த சாண்டியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏடிவி ரைடு, கேமல் ரைடு, இந்த மாதிரி 2 விஷயத்தை வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் குரூப்பில் வந்தவங்களும் இந்த கேமல் ரைடில் போகிறாங்க. சரி, நாம் இருக்கிற வெயிட்டில் கேமரா போட்டு ஏன் பெருக்கிட்டு இருப்பானே சொல்லிட்டு நான் கேமல் ரைட் போகாத இருக்கேன். நான் ஏடிவி ரைட் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நீங்களும் இந்த நூப்ரா வேலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாண்டியன்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். கூட வந்தவங்க எல்லாமே இந்த கேமரா எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, அவங்க முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நாம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி இது ஒட்டக்கத்து மேலே ஏறி என்னென்ன காமெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போனோம். அது மட்டும் இல்லாத இந்த ஒவ்வொரு ஓட்டகமும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. இந்த ஓட்டகம் என்னன்னா என்ன போட்டோ எடுக்க வண்டியான்ற மாதிரி கேட்குது. அது தவிர மற்ற ஓட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முறப்பா இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம மேலே ஏற போறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கேமல் பேர் எல்லாமே டபுள் ஹம்டு கேமல் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த முதுகுல 2 கூன் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் டபுள் ஹம்டு. இந்த டபுள் ஹம்ட் கேமலை வந்து நீங்க இந்தியாவிலே லடாக்ல இருக்க நூப்ரா வேலியில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஒரு வழியாக எல்லாரையும் ஒட்டக்கத்து மேலே ஏற்றி விட்டுட்டு அப்படியே முன்னாடி என்ன இருக்குன்னு நடந்து வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு சூப்பர் இடம் இருந்துச்சு. அப்படியே டெசர்ட் மாதிரி செம்ம ஸ்மூத்தான சாண்டோட சுற்றி இந்த இருக்கிற மலை மேலே இந்த கிளவுட்ஸ் இருக்கு பாருங்க, அது வேற லெவலில் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இவங்க எல்லாம் இந்த பெரிய ஒட்டக்க ரைட்டை முடிச்சு வர வரைக்கும் நாங்கள் இங்கே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா டிஸ்கட் டெம்பிள் போக போகிறோம். அந்த டெம்பிள் போகிறதுக்கு முன்னாடி இந்த சாண்டியன்ஸ் ஒட்டினா போலே ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயில் ஒன்று இருந்துச்சு, நீங்களே பார்ப்பீங்க. அப்படியே நம்ம டெசர்ட்டில் ஓட்டுற மாதிரி அப்படியே ஃபுல் சாண்டோட செம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது சாண்டியன்ஸ் தான் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு மொனாஸ்ட்ரிக்கு போகிறோம். அந்த மொனாஸ்ட்ரி எங்கே இருக்குன்னு நாங்கள் பாருங்கள், அதுதான் அந்த மொனாஸ்ட்ரி.
இந்த மொனாஸ்ட்ரியை தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கே சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய புத்தர் சிலை ரொம்ப தூரத்துலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பிக்கப் ட்ரக் ரிப்பேர் ஆனது கையோட நம்மளோட லீட் ரைடரோட வண்டியும் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்படியே அங்க இருக்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி அவரோட ஹிமாலயன் கொடுத்துட்டு ஒரு கிளாசிக் வண்டியை வாங்கினாரு. ஆனா கொடுத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா பெட்ரோல் இல்லாதே தந்துட்டாங்க. இந்த ஊருக்குள்ளேயே ஒரு சின்ன பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. அங்க பெட்ரோல் போடலான்னு பார்த்தா அந்த பெட்ரோல் பங்க்லயே பெட்ரோல் இல்லையா. அதனால எப்பவும் போல டூ அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டூ அடிச்சுட்டு பெட்ரோல் பங்க்ல வரைக்கும் போலான்னு பார்த்தா ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. பெட்ரோல் பங்க் போயிட்டு மறுபடியும் இந்த டிஸ்கட் டெம்பிள் வருதுன்னா இன்னும் சுத்தாயிடும் சொல்லிட்டு இவர் இங்க இருக்க வண்டியில இருந்தே பெட்ரோல் உருவி எடுத்துட்டாரு. இப்போ அந்த டிஸ்கட் டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த மலை மேலே இருக்குது. ஸோ இந்த மலை மேலே ஒரு சூப்பரான ஒரு ரைடு போக போகிறோம். இதுதான் இந்த டிஸ்கட் டெம்பிளோட என்ட்ரன்ஸ். இங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பே பண்ணோம். இதெல்லாம் நம்ம ஆர்கனைசிங் குரூப்போட வந்ததுனால அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணா நம்மளோட டிஸ்கட் டெம்பிள் வந்துடும். எங்க வண்டியை பார்க் பண்றதுக்கு முன்னாடி இந்த புத்தா ஸ்டாச்சுவோட பேக் வியூ தெரிஞ்சது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. ஏன்னா பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் சான்ஸே நீங்களே பார்ப்பீங்க. சுத்தி அந்த மவுண்டன் நடுவில் இந்த புத்தா ஸ்டாச்சு உண்மையிலே ரொம்ப ரொம்ப அமக்கலமா இருந்துச்சு. அந்த ஸ்டாச்சு தான் இந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு பார்த்தா வண்டியை பார்க் பண்ற இடத்த நீங்களே பாருங்க. பின்னாடிய பேக் டிராப்பை பாருங்க, என்ன சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இங்கேயும் நாங்கள் போட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த டெம்பிள்குள்ளேயே போனோம் நாங்கள். இந்த புத்திஸ்ட் டெம்பிள்குள்ள வந்தோடனே இந்த புத்தா ஸ்டாச்சு இவ்வளோ பெருசாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் கோல்டன் கலரில் பின்னாடி இருக்கிற அந்த டார்க் பேக் ட்ராப்பில் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. இந்த ஸ்டாச்சுவை பற்றி சொல்லணும்னா இந்த ஸ்டாச்சு வந்து மைத்ரேய் புத்தான்னு சொல்கிறாங்க. இதோட ஹைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 33 மீட்டரா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷியாக் ரிவரை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு டுவர்ட்ஸ் நூப்ரா வேலி. இந்த இடத்த சூப்பரா சுத்தி பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் இங்கேருந்து எங்க போக போறோம்னா சாண்ட் டியூன்ஸோட பார்ட் 2 போக போறோம். பார்ட் 2னா வேற எதுவும் இல்லை, ஏடிவி ரைட்ஸுக்கு போக போறோம். இந்த ஏடிவி ரைட்ஸோட சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் பர் ஹெட். பில்லியனோட போனீங்கன்னா 1000 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஏடிவி ரைட்ஸ் இருக்கு. இந்த ஏடிவி ரைட்ஸுக்கு நீங்க டிக்கெட் வாங்கணுன்னே உங்ககிட்ட ஒரு ஏடிவி பைக் தந்துருவாங்க. நீங்க எதிர்பார்க்காதீங்க, அந்த மாதிரி ஒரு பைக் தருவாங்க. ஆனா கூடிய இன்னொருத்தரும் உட்காந்து வருவார் நம்ம கூட. அவர் தான் கைட் பண்ணுவார், எப்படி ஓட்டணும், எங்கெங்க திரும்பணும், எந்தெந்த லேன்ல ஓட்டணும்னு சொல்லிட்டு. நாம இந்த லடாக் வந்துட்டு என்னதான் பைக்ல விதவிதமா ஆஃப் ரோடிங் பண்ணாலும் இந்த ஏடிவி ரைட் ஒரு சின்ன டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா இங்க வேர்ல்டு ஹையஸ்ட் ஜிப் லைன் இருக்குது. நீங்க கிரவுண்ட் லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா இதுவா ஹையஸ்ட் ஜிப் லைன் நினைப்பீங்க. இது நம்ம லடாக்ல இருக்கிறதுனால சி லெவல் கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. அதனால தான் வேர்ல்டு ஹையஸ்ட் ஜிப் லைன் சொல்ல வராங்க. இது இந்த ஜிப் லைனுக்கு பர் பர்சனுக்கு 3500 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நீங்க நூப்ரா வேலிக்கு வந்தீங்கன்னா ஜிப் லைன்ல போவீங்களா மாட்டீங்களான்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம எங்க போக போறோம்னா பைக்கர்ஸோட ஒரு மெயின் ஸ்பாட் லடாக்லன்னு சொல்லலாம். இல்லனா லடாக்கோட ஒரு ட்ரேட்மார்க்னு சொல்லலாம். லடாக் வந்ததுக்கான ஒரு வெற்றி குறினும் சொல்லலாம். நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க, எல்லாருமே இந்த எல்லோ போர்டான போட்டோ எடுக்காத இருந்திருக்கவே மாட்டாங்க. லடாக் வந்தவங்க அது வேற எந்த இடமும் இல்லை, கர்துங்லா பாஸ் தான். இந்த ரோடை பற்றி சொல்லணும்னா இந்த ரோடு வந்து 1976 கட்டப்பட்டது. பப்ளிக் மோட்டார் வெஹிக்கல்ஸ்க்கு எப்போ திறந்து விட்டாங்கன்னா 1988. இது நம்ம பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் டீம் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க.
இது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான பாஸ். ஏன்னா இந்த ரோடு மூலியமா தான் சியாச்சன் கிளேசியருக்கு சப்ளைஸ் எடுத்துட்டு போறாங்க. அதை விட இதோட மாசான விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட ஆல்டிடியூட் வந்து 17,982 feet. இந்த ஹைட்ல வண்டி ஓட்ட போறது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்தோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நான் சொல்லணும்னா நார்மலா ஒரு ஹெலிகாப்டர் வந்து 12,000 to 15,000 ஃபீட்ல தான் பறக்குமா. ஆனா நாம வந்து 17,000 ஃபீட்டுக்கும் மேலே இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். நீங்களே இங்க பார்த்துருப்பீங்க சுத்தி ஸ்னோ மவுண்டனா இருக்கும். தூரத்துல நிறைய ஸ்னோ மவுண்டன் தெரியும். இப்போ அந்த ஸ்னோ மவுண்டனை நோக்கி தான் போறோம். இங்க இருக்கிற வரைக்கும் நார்மல் கிளைமேட்டா இருந்துச்சு. ஆனா போக போக பாத்தீங்கன்னா கிளைமேட் கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கோல்ட் ஆயிட்டே போச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீசருக்குள்ள கை விட்டா எந்த அளவுக்கு கோல்டா இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத ஏற்கனவே பெஞ்ச ஸ்னோ வந்து கீழே ரோடு வரைக்கும் வந்து இருந்துச்சு. அதை கிளீன் பண்றதுக்கு நடுவில் ஜேசிபி மிஷின் நின்று இருந்துச்சு. ரோடை பத்தி சொல்லணும்னா ஃபுல் ஆஃப் ஹாட் ஹோல்ஸ். ஒரு டேர் டெவில் டாஸ்காவே இருந்துச்சு நான் சொல்வேன். இந்த சைடுல வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது கீழே எப்படி இருக்கணும்னு பார்க்க தோணுச்சு. ஆனா பார்க்கறதுக்கும் உள்ள பயமா இருந்துச்சு. ஒருவேளை நம்ம உருண்டு கீழே விழுந்தா என்னவோன்னு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ளே பார்த்தா நம்ம ப்ரோ டீம் அதுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க. நீங்க இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தகர டப்பா மாதிரி இருக்கும். இது தகர டப்பா இல்ல, நான் நினைச்ச மாதிரியே உருண்டு விழுந்த லாரி, காரு, வேனோட சாமான தான் அங்க வச்சிருக்காங்க. ஸோ நீங்க பார்த்து வாங்கன்னு சொல்றதுக்கு உதாரணத்தை எப்படிலாம் காட்டியிருக்காங்க பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கர்துங்லா பாஸ் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் தான். ஆனா த ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உம்லிங்லா தான். நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எந்த ஆர்கனைசேஷன் டீம்லயும் வந்து உம்லிங்லா பாஸை இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா அது வந்து இதோட ஹை ஆல்டிடியூட். கர்துங்லா வந்து 17,000 பிளஸ் ஃபீட். உம்லிங்லா பாத்தீங்கன்னா 19,000 பிளஸ் ஃபீட். அதனாலேயே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மவுண்டன் சிக்னஸ் வருது. ஆர்கனைசேஷன் டீம் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்பல. ஆனா நீங்க தனியா வந்தீங்கன்னா கண்டிப்பா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லி நான் கேட்டுக்கிறேன். And finally சக்சஸ்ஃபுல்லா எல்லாருமே கர்துங்லா பாஸ் ரீச் ஆயிட்டோம். இங்க ரீச் ஆனது எல்லாருமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருந்துச்சு. எல்லாரும் ஒரு விதமான சந்தோஷம். எல்லாரும் போயிட்டு டக் டக்குன்னு போட்டோ எடுக்கிறது எல்லாமே வேற லெவல்ல ஒரு வைப்ல இருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி 17,000 பிளஸ் ஃபீட்டுக்கு வந்ததுனால இந்த இடத்துலயே போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நிறைய பேருக்கு மவுண்டன் சிக்னஸ் ஏற்படலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மலை உச்சியில இருக்கோம். நீங்க இந்த மலை உச்சியில இருந்து நீங்க லெஃப்ட்ல இறங்கினீங்கன்னா நூப்ரா வேலி, ரைட்ல இறங்கினீங்கன்னா லே. அதனால நீங்க எந்த சைட்ல இருந்து வரீங்களோ அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல உங்களுக்கு ஒருவேளை மவுண்டன் சிக்னஸ் ஏற்பட்டுச்சுன்னா உடனே நீங்க இறங்கிடுங்க. கர்துங்லா பாஸ் முடிச்சிட்ட அப்புறமா ரோடு கொஞ்சம் தூரத்துக்கு கடமுடான்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பர் ஸ்மூத் ஆகிடும். அப்புறம் இந்த நேச்சரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எப்பவும் போல செம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்னோ மவுண்டன்ஸோட இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் அப்படியே என் கூட சுற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம லேவோட சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிட்டியை பார்க்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் வேறு ஏதோ பிளானெட்டில் இருந்த மாதிரி இருந்திருப்போம். ஆனால் எல்லாருக்கும் மைண்டில் என்ன ஓடி இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஸ்டே எப்படி இருக்க போதும்னு சொல்லிட்டு தான். ஆனால் இந்த இவ்வளோ பெரிய பில்டிங்கை பார்த்தோன்னே கோமாளி படத்தில் வர ஜெயம் ரவி மாதிரியா பெரிய பில்டிங்கை பார்த்தோன்னே எப்படி ரியாக்ஷன் கொடுப்போனோ அதே மாதிரி நாங்களும் ரியாக்ஷன் கொடுத்தோம். ஏன்னா இவ்வளோ நாள் 10 ஸ்டேலே தங்கினோம். திடீர்னு பார்த்தா இவ்வளோ பெரிய கான்கிரீட் பில்டிங்கில் நுழையும் போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத எங்களுக்கு கொடுத்த ரூமு ரொம்ப பெருசாகவும் ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் நைட்டு இந்த சூப்பரான புஃபேல சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ரீச் ஆகிட்ட அப்புறமா தெரிய வந்துச்சு எங்களோட ஒரு பேக் பேக் மிஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு அந்த பேக் பேக்கில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஆஃபீஸ் லேப்டாப்பும் இருந்திருக்குது. இது எந்த இடத்துல ஆச்சுன்னா, நம்ம நூப்ரா வழியில் வந்து லக்கேஜ் கேரியர் வந்து பிரேக் டவுன் ஆச்சு. அந்த இடத்துல லக்கேஜ் சேஞ்ச் பண்ணும்போது தான் மிஸ் ஆகிருக்குது. அதனால் என்ன பண்ணாங்க, ராத்திரியே எல்லாரும் கிளம்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஏன்னா இது ஆஃபீஸ் லேப்டாப் தொலைஞ்சதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வச்சுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு சோகமான செய்தி என்னென்னா, நாங்கள் இவ்வளோ பெரிய லாஸ் எங்களுக்கு ஏற்பட்டோம். ஆர்கனைசிங் டீம்லேருந்து ஒருத்தவங்க கூட ஹெல்ப் பண்ணல. எங்களுக்கு புது இடம், நாங்களே போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள். ஆனால் இதோட பஞ்சாயத்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்பீங்க. இந்த இடத்துல க்ரீன் கலர் தெரியுதுல, அதுதான் வந்து பாகிஸ்தான். அந்த சிலைக்கு கீழே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பேட்டில் வின் பண்ணுறதுக்கு உயிர் தியாகம் பண்ணாங்கன்னு சொல்லி அதில் கீழே போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கண்ணில் தண்ணியே வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு முடிவு எடுத்துகிட்டு போனால் இன்றைக்கி தான் அங்கே ட்ரைடேவான். இந்த பஞ்சாயத்து நடுவில் என்ன ஆச்சுன்னா, என்னோட ஒய்ஃபு கொஞ்சம் ப்ரீத்திங் இஷ்யூ ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு 2-3 டேஸாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்துச்சு. உடனே இந்த ஒரு வழியாக இந்த பில்லெலாம் போட்டு எங்ககிட்ட தந்துட்டாங்க. அந்த பில்லில் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டி ரைடர் சேனல் பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி லடாக் சீரீஸோட கடைசி எபிசோடுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லேலேருந்து கார்கில் போக போகிறோம், கார்கில்லேருந்து சோன்மார்க் போக போகிறோம். அதோடு இந்த லடாக் ட்ரிப்பும் முடிக்கிறோம். அது மட்டும் இல்லாத என்னோடய லடாக் சீரீஸ் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் லடாக் போனாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் லடாக் போதாலும் சரி, என்னோடய வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சோலோவாக போனால் எப்படி இருக்கும், குரூப்போட போனால், கப்பலோட போனால், ஆர்கனைசிங் குரூப்போட போனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் கிளியராக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாத நார்மலாக லடாக் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ட்ரிப்பு ஒரு லாங் ட்ரிப் போனாலுமே என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட லடாக் சீரிஸ் எபிசோட இதோட முடிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா சீரிஸோட எபிசோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஃபன், அட்வென்ச்சர் எல்லாமே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாத பாருங்கள். நான் போடுற இந்த ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். காலங்கத்தால் ரெடி ஆகிட்டு எப்படி பஞ்சாயத்துக்கு கூட்டம் கூட்டி நிற்பாங்களோ அதே மாதிரி நாங்களும் ரெடி ஆகிட்டு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் இந்த பஞ்சாயத்து எதுக்குன்னா, நம்ம கீழே விழுந்த வண்டிக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பஞ்சாயத்து. நாங்களும் இந்த பில்லு எவ்வளோ தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவங்க என்னன்னா மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு வழியாக இந்த பில்லாம் போட்டு எங்ககிட்ட தந்துட்டாங்க. அந்த பில்லில் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் சம்பவத்துக்கு 28,000 ரூபாயும், இந்த ரெண்டாவது நடந்த சம்பவத்துக்கு 1,20,000 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. இந்த ரேட்டை கேட்டோன்னா நாங்கள் எல்லாருமே பேஜாராயிட்டோம். ஏன்னா இவங்க வண்டியோட ரிப்பேர் காசு சொல்றாங்களா இல்லை வண்டியோட பாதி காஸ்ட் சொல்றாங்களா தான் தெரியல. அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி காசு கொடுக்க வேண்டியவங்க மட்டும் இங்க இருந்தா போதும், மற்றவங்க எல்லாம் நீங்க கிளம்பி இப்போ கார்கில் போலான்னு சொல்லிட்டாங்க. ஆனா 10 நாளா இவங்க நம்ம கூட நல்ல வைப்ல இருக்காங்க, எப்படி இவங்களை விட்டுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நாங்க எல்லாருமே இந்த பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் இங்க இருந்துட்டு தான் போனோம். நாங்க இந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ட்ராக் ஆயிடுச்சு. இவங்க சொல்ற விஷயமா லெஜிட்டிமேட்டாக தான் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லடாக்ல வந்து இன்சூரன்ஸ் அப்ளிகேபிள் ஆகாதான். உங்களுக்கே தெரியும், ஒரு வண்டி இன்சூரன்ஸ் போச்சுன்னா கிட்டத்தட்ட 60 டேஸ் ஆகும். ஒரு நாளைக்கு 2,000 ருபீஸ் இவங்க ரெண்ட் கால்குலேட் பண்ணாலுமே ஆல்மோஸ்ட் 1,20,000 இருந்துச்சு. அது வந்து இவங்களுக்கு பெரிய லாஸ் ஆகுது. ஸோ அதனால லடாக்ல பார்த்தீங்கன்னா இந்த டென்ட் எடுக்குது, டிங்கரிங் பண்ணலாம் பண்ண மாட்டாங்களாம். ஏதாச்சும் ஒரு பைக் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக பார்ட்ஸை போட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களாம். இவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு நாங்கள் வந்து 1,50,000 ஆல்மோஸ்ட் பே பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணிட்டோம். ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்துருப்பீங்க, எங்கள் குரூப்பில் வந்து உங்களோட ஒரு லேப்டாப்பை தொலைச்சிட்டாங்க. அது அவங்க தான் தொலைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்ரி பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நேரம் போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்லிட்டோன்னா, நீங்கள் லேப்டாப்பை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்களோட பைசாவை தந்துடும் சொல்கிறோம். ஏன்னா டெல் லேப்டாப் உங்களுக்கே தெரியும், அதுவும் ஆல்மோஸ்ட் 1,40,000 ஆகுது இந்த ஆஃபீஸ் லேட்டிடியூட் லேப்டாப்ஸ்லாம். ஆனால் இவங்க வந்து அதுக்கும் அக்ரி பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கான்வர்சேஷன் 6 ஹவர்ஸ் போயிட்டப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். என்னன்னா, நாங்கள் வந்து 60,000 பே பண்ணுறோம். அதுக்கப்புறமா அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, இந்த லேப்டாப் இங்கே தான் இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக தந்துடும்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் என்ன சொன்னோம், 60,000 நாங்கள் பே பண்ணிடும்,
எங்களோட லேப்டாப் கிடச்சிட்டோடனே நீங்கள் எங்ககிட்ட உடனே சொல்லுங்கள், வில் ட்ரான்ஸ்ஃபர் த அமௌண்ட் குவிக்லி டு யூன்னு சொல்லிட்டுனாங்க. ஸோ அதுக்கு அவங்க அக்ரி பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அவங்க லேப்டாப்பும் கொடுக்கல, நாங்களும் காசு கொடுக்கல. இந்த பஞ்சாயத்து நடுவில் என்ன ஆச்சுன்னா, என்னோட ஒய்ஃபு கொஞ்சம் ப்ரீத்திங் இஷ்யூ ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு 2-3 டேஸாக இருந்துச்சு. ஆனால் இன்னி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்துச்சு. உடனே இந்த போர்ட்டபிள் ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி கொடுத்தாங்க ஆர்கனைசிங் டீமு. ஸோ இது யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ப்ரீத்திங் இஷ்யூ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டக்குன்னு பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கிக்கோங்க, இமீடியட் ரிலீஃப் கிடைக்கும். இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு வெறுப்போடையும் வெறியோடையும் பசியோடையும் வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு முடிவு எடுத்துகிட்டு போனால் இன்றைக்கி தான் அங்கே ட்ரைடேவான். ட்ரைடேனா நீங்கள் வேறு எதுவுமே நினச்சிருக்காருங்க. இங்கே ட்ரைடேனா நான்வெஜ் கிடைக்கவே கிடைக்காதான் எந்த ஹோட்டல்லையுமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி இந்த பஞ்சாயத்து இவ்வளோ நேரம் போனதுனால லேல ஒன்றுமே நாங்கள் சுற்றி பார்க்காத இங்கேருந்து போனாங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டேவே வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். சரி, நாம் எப்பவும் போல் நம்ம ரைடு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிற வரவங்களா டாட்டா காட்டிட்டு நாங்கள் எங்கள் ரைடு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் இந்த மேக்னெட்டிக் இருந்துச்சு. சும்மாவே நம்மளோட ரீடர் பார்த்தா பட்டை கிளப்பிட்டு போவார். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுனால இன்னும் பார்த்தா கிழிச்சு கூறு போட்டுன்னு வண்டியை ஓட்டின்னு போயிருந்தாரு. சரி, நின்று என்னன்னு அந்த இடத்த ஆராய முடியாதனால நின்று ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த லடாக் எபிசோடில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக எல்லா இடத்தையும் பற்றி சொல்லியிருப்பேன். நேச்சருக்கு அளவே இல்லை, சூப்பர் சீனிக்கான பிளேஸு, வேறு பிளானட் மாதிரி இருந்துச்சு. ரோடு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக வேறு லெவலில் ப்ரோட்டீன் போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த இடமும் இருந்துச்சு. அதை தவிர பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 2 பாஸ் கிராஸ் பண்ணோம். ஒன்று வந்து நமிகாலா பாஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபொட்டுலா பாஸ் கிராஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாத நம்ம இன்றைக்கி கிளம்புறதுக்கு லேட் ஆனதுனால லேட்டாக தான் ரீச் ஆனோம். ஸோ இந்த சன்செட் பியூட்டியை பார்த்துட்டே ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 8 மணி ஆச்சு. வந்த டயர்டுக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு மடம் தூங்க போயிட்டோம். லேலேருந்து ட்ராவல் பண்ணி இப்போ கார்கில் கிட்ட வந்துட்டோம். இந்த லேல வந்து சூப்பராக உண்மையிலே இருந்துச்சு. ஆனால் லேல நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு இந்த வண்டி டேமேஜ்னால. பட் நாங்கள் சமாளித்து என்னென்ன சமாளித்தோம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதனால் கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சு ரோடு. ஆனால் உண்மையிலே லேட்டு கார்கில் வந்து நீங்கள் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நீங்கள் எதிர்பார்க்கவே வேணாம். நீங்கள் இவ்வளோ வந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு வரலாம். சூப்பர் ரோடு, பெண்டு, கார்னரிங்லாம் அமேசிங்காக இருக்கும். அதை விட சீனரி வேறு லெவல். வரும்போதே பார்த்திங்கன்னா 2 பாஸ் கிராஸ் பண்ணி வந்தோம். அதுக்கப்புறம் இந்த 10th ஸ்டேயில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். 10th ஸ்டே ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாம் ரொம்ப டர்ட்டியான டென்ஸ் தான். பட் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் வரும்போதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இல்லையா, அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து கார்கில் வார் மெமோரியல் போகிறோம். அங்கேருந்து இன்றைக்கி வந்து சோன்மார்க்கில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம ஸ்டேலேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் வரும்போதே இந்த டெம்பிள் இருந்துச்சு. இந்த டெம்பிள் என்னென்னா, நம்ம டிஸ்கிட்டில் வந்து இந்த புத்தா ஸ்டாச்சு பார்த்தோம் இல்லையா, அதே கைண்ட் ஆஃப் டெம்பிள் தான். மைத்ரேயி புத்தா டெம்பிள் தான் இது வந்து. ஆனால் இதோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லுலேயே பார்த்தீங்கன்னா இந்த புத்தா ஸ்டாச்சுவை காவு பண்ணியிருக்காங்க. இந்த சிலை எப்போ பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா 1st century BC-லியாமா. அது மட்டும் இல்லாத இந்த டெம்பிள் சின்னதாக இருந்தாலும் நிறைய பேர் வந்திருந்தாலுமே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன ரூம்குள்ளே போய் பார்த்ததில் எக்கச்சக்கமான ஆர்ட் ரூஃப்லேயும் வால்லையும் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிக் பாயை பார்த்துட்டு டாட்டா சொல்லிட்டு இவருக்கு பிஸ்கெட்லாம் போட்டுட்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து இப்போது கார்கில் கிளம்பிட்டோம். இந்த கார்கில் வார் மெமோரியல் போகிறதுக்கு இந்த சிட்டிக்குள்ளே போய் தான் போனோம் நம்ம. அதுக்கப்புறமா எல்லாமே கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால இந்த இடத்துல டீ குடித்தோம். இந்த இடத்துல டீ குடிச்சது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன். இது பேர் தான் நம்கீன் சாயா. இந்த நம்கீன் சாயா என்னன்னா சக்கரை போதா உப்பு போட்டிருக்காங்க. இங்கே டீ குடிச்சிட்டு இருக்கும் போதே இங்கே 2 பேரை நாங்கள் மீட் பண்ணோம். அப்படியே அவங்க எங்ககிட்ட பேச்சு கொடுக்க, நாங்கள் அவங்க கிட்ட பேச்சு கூட அப்படியே கொஞ்சம் நேரம் கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்போ கேட்டாங்க நெக்ஸ்ட் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. கார்கில் போகிறோன்னு சொன்னோம். ஆனால் அவங்க கேட்டாங்க இங்கே இருக்கிற LOC 100 வில்லேஜ்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்களாம் கேட்டாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அவங்க சொன்னாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறமா இது கூட பார்க்காத போனீங்கன்னா நீங்கள் கார்கில் வந்திருக்கான்னு அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், எங்களோட லீட் ரைடர் கிட்ட சொன்னோம் எங்களையும் LOC கூட்டிட்டு போங்க, அந்த 100 வில்லேஜ்னு ஒன்று இருக்காமே அதுக்கும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னோம். அவர் என்ன சொன்னார்னா இப்போதைக்கு நம்மளால போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டு நாங்களே மேப் போட்டு அந்த இடத்துக்கு போயிட்டோம். ஆனால் இந்த ஒரு சின்ன இடத்துக்கு நாங்கள் மலை மேலே ஏறி போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா நீங்களே கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நேரோ ரோட்ஸு, ரொம்ப ஸ்டீப்பான இடம், ஒரு டிஃப்ரெண்ட் அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நான் சொல்லுவேன். இந்த ரோடை சுற்றி சீனரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் இந்த வேலியில் இந்த ரிவர் போது இன்னும் அமக்கலமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பில்லியனாக இருந்தவங்க எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் வண்டி ஓட்டுறதா இந்த
இடத்த பார்க்கறதான்னு தெரியாத கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே அப்படி இப்படி பார்த்துட்டு நாங்களும் இந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். ஒரு வழியா இந்த 100 man வில்லேஜ் வந்து ரீச் ஆயிடுச்சு. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா LOC தாண்டி இருக்கு. மேலும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் த நார்தர்ன் மோஸ்ட் வில்லேஜஸ். இங்க வந்து பார்த்ததுல தான் தெரிய வந்துச்சு இது ஒரு அபேண்டன் வில்லேஜ்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. இந்தியாவோட லாஸ்ட் ஹாஸ்பிட்டல் இதுதான், லாஸ்ட் வில்லேஜும் இதுதான். ஸோ லாஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நீங்கள் பார்த்து வாங்க, நீங்கள் லாஸ்ட் பேஷண்ட் ஆகிடாதீங்க. இதுதான் இந்த லாஸ்ட் ஹாஸ்பிட்டலு. ஆனால் ஹாஸ்பிட்டல் மூடி தான் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் மூடி இருக்குன்னா இவ்வளோ தூரத்துக்கு யார் வந்து இங்கே அட்மிட் ஆவா, அதுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டல் மூடி வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன்லாம் போட்டு க்ளீனாக தான் இருக்குது. ஐஎம் ஸ்டில் தியானம். இங்கே வாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் எதுக்காக கட்டியிருப்பாங்கன்னா இந்த இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ் இதுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டலை கட்டியிருப்பாங்க. இவர் உட்கார இந்த ஸ்டைலில் பார்த்தா நான் என்னமோ இந்த ஹாஸ்பிட்டல் இவருக்கு ஒரு பெட்டு போடணும்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக ஏஞ்சி வந்துட்டாரு. இப்போ நம்ம எங்க ரீச் ஆயிட்டோம் பார்த்தீங்கன்னா LOCக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த LOC சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டரை பிரிக்கிறதுக்கு தான் இந்த இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா LOCயோட வியூ பாயிண்ட் மட்டும் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தெரியும். ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் நேரில் பார்த்தபோது பாகிஸ்தானோட ஃப்ளாகையும் இங்கேருந்து பார்க்க முடிஞ்சது. ஆனால் எங்களால் கேமராவில் கேப்சர் பண்ண முடியல. மூணாவது முறையாக பாகிஸ்தான் பார்டர் பார்க்குறோம். ஒரு தடவை ராஜஸ்தானில் பார்த்தோம், இன்னொரு தடவை வாகா பார்டரில் பார்த்தோம். இப்போது இங்கே வந்து LOCக்கு இதை பார்க்குறோம். இது எங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் கலர் தெரியுதுல, அதுதான் வந்து பாகிஸ்தானமா. ஒரு வழியாக LOCயும் பார்த்துட்டு 100 man வில்லேஜும் பார்த்துட்டு சூப்பரான இந்த அட்வென்ச்சர் ரைடை என்ஜாய் பண்ணிட்டு நம்மளோட லீட் ரைடரை மீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா கார்கில் வார் மெமோரியலுக்கு போக போகிறோம். இந்த கார்கில் வார் மெமோரியலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நான் இதை பற்றி கொஞ்சம் ஹைலைட்ஸ் தரேன். நான் இந்த கார்கில் வார் மெமோரியலை பார்த்தீங்கன்னா டிராஸ் வார் மெமோரியலும் சொல்லுவாங்க. ஏன்னா இது டிராஸ்ன்ற ஊரில் கட்டப்பட்டதுனால. இந்த வார் எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா 1998லேருந்து 1999 வரைக்கும் நடந்துச்சு. எதுக்காக இந்த வார்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலை கிராஸ் பண்ணிட்டு நம்ம இந்தியாவில் இருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்ல நிறைய இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மி வந்து ஒரு ஆபரேஷன் லான்ச் பண்ணாங்க. அந்த ஆபரேஷன் பேர் பார்த்தீங்கன்னா விஜய். இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா மே 1999ல. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து எடுத்த லேண்ட் எல்லாத்தையும் மீண்டும் மீட்கிறதுக்காக. இந்த வார் வந்து 2 மாசம் நீடிச்சது. ஆனா இந்தியா கடைசியில சம மாசம் இந்த வாரை வின் பண்ணிடுச்சு. இதுக்காகவே ஜூலை 26 பார்த்தீங்கன்னா கார்கில் விஜய் திவாஸ் என்று கொண்டாடப்படுறாங்க. இந்த வார் மெமோரியல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சிலை இருக்கும். அந்த சிலைக்கு கீழே எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பேட்டில் வின் பண்ணுறதுக்கு உயிர் தியாகம் பண்ணாங்கன்னு சொல்லி அதில் கீழே போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கண்ணில் தண்ணியே வந்துடும். இன்னும் 2 முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஷார்ட் ஃபிலிம் போடுவாங்க. எத்தனை மணிக்கு போடுறாங்க எல்லாம் கேட்டுட்டு அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்க. 2வது விஷயம் என்னன்னா, நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியில் வந்துடுறோன்னே இங்கே நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் விற்பாங்க. அதாவது புக்ஸு, டாய்ஸு, டிஷர்ட்டுன்னு நிறைய இருக்கும். இது கண்டிப்பாக வாங்குங்க. நீங்கள் வாங்குற எல்லா பொருளுமே அந்த காசு வந்து டைரெக்டாக இந்தியன் ஆர்மிக்கு தான் சேருதாமா. எங்கள் தரப்புல வந்து நாங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இந்த புக்கு இன்னும் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கினோம். என்னதான் நம்ம இந்தியன் ஆர்மி இந்த பேட்டில் கெத்தாக வின் பண்ணியிருந்தாலுமே இந்த இடத்த விட்டு வெளியில் வரும்போது ரொம்ப ரொம்ப ஹெவி ஆட்டாட தான் நாங்கள் எல்லாருமே வெளியே வந்தோம். இந்த லடாக் ட்ரிப்ல எங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்த கார்கில் வார் மெமோரியலை பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்க போக போறோம்னா சோன்மார்க்கு போக போறோம். இந்த சோன்மார்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருக்கு. இப்பயே நீங்க பார்த்துருப்பீங்களா, மலையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரௌன் ஷேட்ல இருந்து அப்படியே கொஞ்சமா கிரீன் ஷேடுக்கு மாறிட்டு வரோம். அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் காஷ்மீர் நெருங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த லடாக் ட்ரிப்ல நம்ம எக்கச்சக்க பாஸை கடந்து வந்திருக்கோம். இப்போ இந்த சோன்மார்க் போறதுக்கு நம்ம ஜொசிலா பாஸ்னு ஒன்று கடந்து போக வேண்டியது இருக்கு.
இந்த ஜொசிலா பாஸை பத்தி சொல்லணும்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வென்ச்சரஸ் பாஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இதோட நேரோ ரோடா இருக்கட்டும், அதோட ஸ்டீப்பான ஏரியாவா இருக்கட்டும், மற்றபடி இதோட ஹைட்டா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கும். இந்த ஜொசிலா பாஸுக்கு அட்வென்ச்சருக்கும் ரிஸ்க்குக்கும் கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாத இருந்துச்சு. ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் மழை வர தூரல் போட்டுச்சா எக்ஸ்ட்ராவா ஆட் ஆனா வேற இருந்துச்சு இதுக்கு. இப்போ நீங்களே பார்க்க போறீங்க இந்த இடம் என்னமா இருந்துச்சு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 30 செகண்ட் வித் திஸ் சூப்பர் BGM. லீட் ரைடருக்கு பின்னாடி நான் வண்டி ஓட்டினால திடீர்னு இந்த ஒரு விஷயத்தை பார்த்து டக்குன்னு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன். என் பின்னாடி வந்தவங்க எல்லாருமே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்களே பாருங்க, ஒரு இடம் அழகா இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு நான் அழகா எந்த இடத்துலயுமே பார்த்தது இல்லை. ஒரு ரெயின்போ வந்தா பரவாயில்ல, ஓவர்லோட் ஆயிட்டு இந்த பியூட்டி இன்னும் ரெயின்போ நம்மளுக்கு கண்கொள்ளாத காட்சியை காமிச்சிருக்கு. இந்த இடத்துல போதுமான அளவுக்கு போட்டோ, வீடியோ, ரீல்ஸ் தான் எடுத்துருந்தோம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கீழே ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்குது. முறையா லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். நான் இங்க தான் இந்த ஹெலிகாப்டர் நாங்க போகும்போது டாடா காமிச்சிட்டு பாய் காமிச்சுலாம் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்க ஒரு பெரிய சம்பவம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கலரா கொச்ச நிறைய டென்ட் தெரியும். அந்த டென்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அமர்நாத் டெம்பிள் போறதுக்கான பேஸ் பாயிண்ட். அதுதான் நாங்க இங்க ரீச் ஆகுதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்னாச்சு பாத்தீங்கன்னா கிளவுட் பஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த கிளவுட் பஸ்ட் என்னன்னா, இந்த மழை வந்து ஒரு தூரலோ இந்த ஹெவி ரெயின்ஃபால் மாதிரியும் இருக்காது. யாரோ மாடியில இருந்து ஒரு பெரிய பக்கெட் நிறைய தண்ணி எடுத்து ஒரே இடத்துல ஊத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹெவியா ஒரே இடத்துல தண்ணி ஊத்தப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நாங்க போனப்போ நிறைய பேர் உயிர் எழுந்திருந்தாங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா படுகாயமா அடைஞ்சிருந்தாங்க. சோ இந்த ஹெலிகாப்டர்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள ரெஸ்கியூ பண்ண தான் போயிட்டு இருந்துச்சாம். இந்த விஷயமே நாங்க ஸ்டேக்கு ரீச் ஆயிட்டப்ப தான் தெரிய வந்துச்சு. ஏன்னா இன்னொரு ஃபேமிலி அன்னைக்கு தான் போக வேண்டியது இருந்தாங்க. அவங்களோட ட்ரிப்பே மொத்தமாக கேன்சல் ஆகிட்டு அவங்க ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எங்க கூட ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எங்ககிட்ட சொன்னாங்க. நம்மளோட கடைசி டெஸ்டினேஷன் சோன்மார்க் ரீச் ஆயாச்சு. இங்க ரீச் ஆனோன்னு ஒரு டொக்கு ஹோட்டல் கூட்டிட்டு போனாங்க. நாங்க சொன்னோம் நேத்தே ஒரு மொக்க ஹோட்டல் கூட்டிட்டு போனீங்க, இன்னைக்கும் இந்த மாதிரி மொக்க ஹோட்டல் கூட்டின்னு வராதீங்க சொன்னோம். உடனே ஒரு சின்ன ஊருக்குள்ள தான் கூட்டின்னு போனாங்க. வந்து பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டே இருந்துச்சு. இந்த ஸ்டேவை பற்றி நான் சொல்லணும்னா ஒரு செம லொக்கேஷனில் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களோட ஸ்டேவோட பேரையும் நான் கொடுத்துறேன், இவங்களோட அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்களும் சோன்மார்க் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுங்கள். ஏன்னா இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு கண்டிப்பாக நான் 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாத ரூம்ஸும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பாடும் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தந்தாங்க. லாஸ்ட் டே அந்த ட்ரிப்பு வந்துச்சு. சோன்மார்கில் இருக்கும். இப்போ சோன்மார்கில் வந்து ஸ்ரீநகர் ஏர்போர்ட் போகிறோம். டெம்போ ட்ராவல் வரப்போகுதுன்றாங்க. எல்லாமே பேக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கும். ட்ரிப்பு முடிஞ்சுன்ற ஒரு கவலை இருந்தாலுமே ட்ரிப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணுன்ற ஒரு செம சந்தோஷம் 100%ஓட லடாக்கை விட்டு நாங்கள் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே பிளான் பண்ண போகிறோங்கிறதுல ஸ்டே டியூன். வாழ்க்கையில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் என்ன சொல்லுவேன்னா இந்த ட்ராவல் தான். நீங்களும் ட்ராவல் பண்ணி இந்த லடாக் வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச இடம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுங்கள். உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடவும் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் யோசிக்கிற விதமே வேறு மாதிரி மாறிடும்.